வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ஹேட் அண்ட் ஹேட் கமெண்ட்ஸ், ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோவில் நான் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தேன், ஐம் ரியலி சாரி. அட்வான்ஸாகவே சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நான் இது வரையும் வந்து எந்த ஒரு வீடியோஸ்லேயும் வந்து வேர்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் பேசிட மாட்டேன். பட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா சாரி மன்னிச்சிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்ட்ரீட்டை தான் காட்டுறாங்க. லைக் அந்த தெரு முக்கில் அந்த அந்த 4 ரோடெல்லாம் பிரிஞ்சு போகும்ல, லைக் அந்த தெருமுக்கில் அந்த மாதிரி இடத்துல ஒரு 4-5 பைக்கு அப்படியே பார்க் பண்ணி நின்றுட்டுருக்கு. அதுக்கு பைக் மேலே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தா ஐயய்ய என்னடா இது, நாளே போக மாட்டேங்குது. என்னை பட்டுவா பார்த்து ஒரு 4 நாள் ஆகிப்போச்சே, எங்கே போயின்னுக்குவான், ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, எங்கே தான் போய் தொலைஞ்சானா டப்பாவை போட்டு. செய் அவனை பார்க்காது நாளே போல அப்படின்ட்டு நம்ம ஜமீன் தான் பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் இல்லை, ஐயா இது என்ன கழிச்சு பிடிச்சவனாகுது, பெரிய ரோதினியாகுது அப்படின்ட்டு அந்த பசங்களாம் ஒரு மாதிரி எல்லாம் அந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் அப்படியே பேசிகிட்டு இருக்குதுங்க. அண்ட் இப்போ பார்த்தா ஒரு பைக்கில் வந்து ஒரு பர்சன் அப்படியே ஒரு மாதிரி படுத்த மாதிரி கண்ணு மூடி படுத்துட்டு இருக்காரு, கையை தூக்கி அப்படியே அந்த கண்ணெல்லாம் தலை மேலே வச்சுக்கிட்டு. அண்ட் இப்போது அந்த வழியாக இப்போது அந்த ஸ்ட்ரீட்டோடைய எண்டில் தானே எல்லாம் வந்து கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மார்க்கமாக ஒரு மாதிரி எங்கள் புளிங்கோலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கேட்டகரியில் தான் ஒவ்வொன்றும் ஒரு மார்க்கமாக இருக்குதுங்க. ஹேர் கட்டும் சரியில்லை, முடியும் சரியில்லை, முடி வெட்டிங்கிற ஆளும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதுங்க மூஞ்சும் சரியில்லை, அதுக்கு முடியும் சரியில்லை, அதுக்கு துணிமணியும் சரியில்லை, பார்க்குறதுக்கே பக்கா லோக்கல் மாதிரி இருக்குதுங்க. இப்போது ஸ்ட்ரீட்டே வந்து 2ஆக பிரியும் இல்லையா, அந்த பக்கம் வந்து ஒரு அந்த மாதிரி அந்த பக்கம்லாம் வந்து ஒரு ஏ பிளாக் பி பிளாக் அப்படின்னு இருக்கும்ல. ஏ பிளாக்ல ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லோக்கலாக இந்த லாங்குவேஜ்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹையாக நல்லா கொஞ்சம் டீசெண்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அந்த பக்கம் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தாக்க கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி. அண்ட் இப்போது அந்த வழியாக தான் நம்ம சுகர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. கூட ஒரு பர்சனும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க, நம்ம டே தான். அண்ட் இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்து யாரில் பார்த்து இப்படி 4 நாள் ஆகிப்போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கோம்ல, அது பார்த்ததுமே ஆஹா பட்டு அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு கூவலை போட அந்த பக்கம் நம்ம சுகர் அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த டேர்ன் பண்ணியிருப்பாரு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படியே திரும்பி நம்ம ஜிம்மினை தான் பார்க்க, அவ்வளோதான் சுகாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. மாமா இங்கே தான் இருக்கியாடா, ஐயோ 4 நாள் ஆகிப்போச்சு என் மாமாவை பார்த்து. அப்பயும் பாரு, இந்த பொறுக்கி பசங்களோட தான் சுற்றிட்டு கிடக்கான். எங்கேயாச்சும் கொஞ்சம் தனியாக வர்றான்னா, என்னைக்காச்சும் தனியாக இருந்திருக்கானா, ஆஹா எப்போ பாரு அதுங்களோட தான் சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது. என்னைக்கு தான் உருப்பிட போகிறான்னு தெரியல. இதில் காதல் வர, இதில் கல்யாணம் வரையும், இதில் என்னை பொண்டாட்டி நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு வர சாபத்தும் வர. ஆளை பாரு, ஆளும் மண்டையும் பேச்சியும் பட்டு அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து அங்கேருந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கார். லைக் அப்படியே மனசில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஜிமினை பார்த்துட்டு. பயங்கர ஹாப்பி நம்ம சுகாவுக்கு ஜிமினை பார்த்ததில். இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு வந்து கால் தரையில் நிற்கல, புள்ள அப்படியே பறக்குது ஆகத்தில். ஐயோ பட்டு உன்னே தாண்டி தேடி 4 நாளாக இந்த மாமனை விட்டு எங்கிட்ட போய் தொலைஞ்சி பட்டு அப்படின்ட்டு. அண்ட் இப்போ பார்த்தா அங்கே கும்பலாக தானே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு 4-5 பேர். அந்த பசங்கள்லாம் ஏ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிச்சுங்க. அண்ட் வண்டியில் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது நம்ம ஜெயிக்கே தான். ஆஹா டே மச்சான், அங்கே பார்த்தியா மஜாவாகுது அங்கே ஒரு ஃபிகரு அப்படின்னு மாதிரி சொல்ல. யாரை சொல்கிற நீயே அப்படின்னு மாதிரி ஜிம்மன் கேட்க. ஆஹா உன்னாலலாம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் என் தம்பி மாதிரி பக்கத்தில் இருக்குது பாரு ஒரு மஜா பிகுரு அத்தை சொன்னேன். ஓ பக்கத்தில் இருக்கிறதா, ஆமாம் யாராக்க அந்த புது பையன் அப்படின்னு நம்ம ஜிமினி வந்து உத்து பார்த்துட்டு பாட்டோ யாரே அந்த புது பையன் கூட வர்றது அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கில் இங்கேருந்து கேட்க. என்ன கேட்டீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம சுகா வந்து அங்கேருந்து கத்துறாரு. ஐயோ பட்டு கட்டி காட்டு குத்துறாரு மாமனே, மொல்லமாக பேசு அப்படின்ட்டு நம்ம சுகா இங்கேருந்து கத்துறாரு. அண்ட் இப்போது என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம சுகா ஹஸ்கில் கேட்க, அது யார் உனக்கு கூட சோடியா வந்து நிற்கிறது அப்படின்னு இதோ ஹஸ்கிலே பேசுது. ஓ இதுவா, இது என் தம்பி, என் சித்தி பையன்,
இப்போ தான் ஊர்லேருந்து வர்றேன். நானும் அதான் ஊருக்கு போயிருந்தேன் மாமா. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, ஃபோனும் ரீச் ஆகல. ஓ, ஊருக்கு போயிருந்தே பெரியம்மா ஊருக்கா? வைத்தியக்காரா இப்போ என்னடா சொன்னேன் சித்தி நீட்டு. ஓஹோ சித்தியா, சரி 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 சரிடி பச்சு பத்திரமா போய் வந்துட்டே. சரி வீட்டுக்கு போ, மாமனுக்கு அப்பாலிக்கே ஃபோனு பண்ணுறான். பொட்டியை கொஞ்சம் கையில் வச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆ பொட்டியா? போன்னு சொன்னடி பாச்சு, போன்னு தான் பொட்டி போ. ஆ இவனும் இவன் லாங்குவேஜும் அதுக்கே நான் தனியாக கிளாஸுக்கு போகணும் போல இவன் பாஷையெல்லாம் கற்றுக்க. அப்படின்னு நம்ம சுகா போக ஏய் ஓய் ஃபிகரு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறதுங்கெல்லாம் கோரஸாக கத்த ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம டேவை பார்த்துட்டு டேவா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா டேக்கு அங்கே இருக்கிறதுல யாரையுமே சுத்தமாக பிடிக்கல. இதில் ஜிமின் வேறு பேசியிருந்துருப்பார்ல, அது கூட நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ணா சொல்லிட்டே. யார் அது? நீங்கள் எதுக்கு அவர் கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? பார்த்தாவே ஆளே சரியில்லை, பார்த்தாலே தெரியுது. சரியான லோக்கல் போல். அவங்களும் அவங்க லாங்குவேஜும். டே இப்படியெல்லாம் சொல்லாத. என்ன சொல்லாத? அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் பட்டு நீங்கள் என்னவோ மாமான்றீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு? என் 2 பேருக்கு என்ன போயிட்டுருக்கு சொல்லுங்கள். இங்கே பாருட்டே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் லவ் பண்ணுறோம். என்ன லவ்வா? அண்ணா தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பெரியம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுறது? இவ்வளோதான். இதெல்லாம் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை? அப்புறம் என்ன இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு அந்த ஆளை பிரேக்கப் பண்ணுங்க. பேச்சு சரியில்லை அவங்களும் அவங்க மூஞ்சிங்களும். இங்கே பாருட்டே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. எனக்கு அவங்க பார்க்குறதுக்கு வேணால் அப்படி இருக்கலான்ட்டே, பட் ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க. மனசு அவ்வளோ நல்ல மனசு. பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் கூட பேசிட்டு அங்கே எங்கேயாச்சும் வேறு ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பாங்க. டே இப்படியெல்லாம் சொல்லாத, அவரெல்லாம் அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படின்ட்டு 2 பேருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அது கோரஸாக கத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஏன்னிட்டு ஜிமினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ தான் நம்ம ஜேகே சத்தம் கேட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே அந்த வண்டியிலேருந்து கொஞ்சமாக தலையை மட்டும் தூக்கி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாக்கா நம்ம டேவுடைய பேக் போஸ்ட் தான் தெரியுது. அண்ட் இப்போது நம்ம சுகாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காருல்ல, சுகாவுக்கு அந்த பக்கம் தான் இருக்காரு நம்ம டே. அதனால நம்ம டேவுடைய பேக் போஸ்ட் அண்ட் சைடு ஃபேஸ் மட்டும் தான் நம்ம ஜேகேக்கு தெரியுது. ஜேகே அதை பார்க்குறாரு. பார்த்ததுமே நல்லா தான் இருக்கா ஜிவ்வுன்னு, பார்த்தாலே தூக்குது அப்படின்னு நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி டேவை தான் பார்க்குறாரு. அப்புறம் அவ்வளோதான், நம்ம டே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு மறையிற வரையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு நம்ம ஜேகே டேவை. அவங்க மறைஞ்சதுமே அவ்வளோ மறுபடியும் வண்டியிலே படுத்துட்டாரு. அப்படியே தான் அன்னைக்கு டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம சுகா அண்ட் டே 2 பேருமே அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு அழகா. அண்ட் இப்போது அதே பிளேஸில் தான் அதே மாதிரி தான் எல்லாம் கும்பலாக சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கிடக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜேகே இன்றைக்கி வண்டியில் படுத்துக்கல. மார்னிங் தானே, நல்லா அவருமே நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வண்டியில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துட்டு அப்படியே எல்லாரோட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தா அந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு, எங்கே என பச்சு வரும்னுக்கிட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம சுகாவுமே அப்படியே வர்றாரு, நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த ஸ்ட்ரீட்டில் டேர்ன் பண்ணி இப்போ தான் நடந்து வர்றத நம்ம ஜிமின் பார்த்து, என் பட்டு என்ன அழகாக்குது, என் பட்டு பாரு, என் பட்டு எம்ம தள்ளுங்க அட அப்படின்னுக்கிட்டு நம்ம ஜிமின் அப்படியே வர்ணிச்சிக்கிட்டு இருக்க. எதர்ச்சியாக இப்போது நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், நேற்று சுகா கூட ஒரு பையன் வந்தானே அப்படின்ட்டு. அண்ட் திரும்பி பார்த்ததுமே ஜேகே ஃப்ரீஸு. டே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார். நேத்தாச்சு டேவுடைய பேக் போஸும் அவருடைய சைட் ஃபேஸ் மட்டும் தான் பார்த்துருப்பாரு, கிளியராக தெரிஞ்சிருக்காது. அண்ட் இப்போ ஆப்போசிட்டில் தானே வந்துக்கிட்டு கிடக்காங்க. இந்த சைடு ஸ்ட்ரீட்டு இவங்க, அந்த சைடு ஸ்ட்ரீட்டு அவங்க. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்ட்ரைட் ஃபேஸை பார்க்க நம்ம ஜேகே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. வா இதுதான் கிறுக்கெல்லாம் ஏறுறதா? நல்லா தான் ஏறுது, எனக்கே நல்லா தான் ஏறுது. ஃபிகரு செம்மையாகுதே. பட்டுற வேண்டியது தான் அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம நடந்து வர்ற டேவை தான் பார்க்குறாரு. டேவுடைய வாக்லேருந்து எல்லாமே, அவருடைய பேசுகிறது, அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நம்ம ஜேகே கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜேகேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் பீஸு தான் பா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பேசிட்டுருக்க. என்ன சொன்ன? நான் மச்சான் ஐயா இதை பத்தியா ஃபிகரு மஜாவாகுது இல்லை? அதான் கட்டுமெல்லாம் முடிவு பண்ணிட்டான், தோலை உடிச்சிடுவேன். உசுருக்கு அதை பார்த்துக்கோ ஒருத்தருக்கும். அது எந்த ஃபிகரு
முடிவு பண்ணிட்டேன், புரிஞ்சுதா? எனக்கு பொண்டாட்டின்னா உனக்கு தம்பி, பார்த்து நண்டுக்கோ. தேவையில்லாமல் என் ஃபிகர் மேலே கண் வைக்கிறத பார்த்தேன், கண்ணை நோண்டிடுவேன். புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் தெரியும். தப்பு தவறு ஏதாவது கேள்விப்பட்டா இந்த ஜேகே யாருன்னு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. டே என்னடா ஒரு ஃபிகருக்காக இப்படி நம்ம உள்ளுக்குள்ளே சண்டை வரலாமா? ஒரு ஃபிகர் இல்லை, என் பொண்டாட்டி. ஓ, பார்த்து ஒரு நாளைக்கெல்லாம் பொண்டாட்டியா? ஒரு நாளோ 2 நாளோ என் பொண்டாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ ஆடு மச்சான் ஆடு அப்படின்ட்டு அவங்களாம் அப்படி கேஷுவல் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. இதுவரையும் அந்த மாதிரியெல்லாம் பிள்ளைக்கு ஆனது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸு இந்த மாதிரியெல்லாம். அண்ட் இப்போ அவங்க கிட்ட நெருங்கி வர நம்ம ஜேகேக்கு அவங்க உட்காரவே முடியல. ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது பிள்ளைக்கு. லைக் நர்வஸ் ஆகுறாரு. அவரால் அந்த வண்டியில் கூட உட்கார முடியல. வண்டியிலேருந்து இறங்கிட்டு ஒரு மாதிரி தடுமாறுறாரு. இந்த பக்கம் அந்த பக்கம்னுட்டு எந்த பக்கம் போகிறது தெரியல. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கேயே லைக் தலையை குனிஞ்சு நம்ம டேவை பார்க்குறாரு. அப்புறம் கீழே தரையை பார்க்குறாரு. ஒரு மாதிரி வண்டி பக்கம் திரும்பி நின்று அந்த அந்த சவத்தை பார்க்குறாரு. அப்படியே திரும்பி மறுபடியும் டேவை பார்க்குறாரு. ஒரு மாதிரி கையெல்லாம் பசஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸில் இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜமீன் பச்சோ அப்படிக்கே கொஞ்சம் ஒதுங்குறியா? என்ன ஆடி பச்சோ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, இவங்க இந்த பக்கம் ஸ்ட்ரீட்டை தாண்டறதுக்குள்ள நம்ம ஜிம்மன் வந்து அப்படியே நம்ம சுகாவுடைய கையை பிடிச்சி தர எடுத்துகிட்டு போக நம்ம சுகா வந்து டேவுடைய கையை பிடிச்சிக்கிட்டாரு. அண்ணா 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 என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்த. ஐயா பச்சோ இந்த வெள்ளை மூச்சு போயினால நாற்றுக்கு இழுத்துன்னு வர கையை விடு, அது அங்கேயே நிற்கிட்டோம். நாம் கொஞ்ச நேரம் போயிட்டு நல்லா மஜாவா பேசிட்டு வரலாம். இருங்க மாமா, என் தம்பிக்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம சுகர் கையை நம்ம ஜிம்மின் கையை எடுத்து விட்டு டே ஒரு 5 minutes நான் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணா இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பார்த்துக்கோங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் மூஞ்சியா பார்க்கவே பிடிக்கல. மூஞ்சி மகரையா அவங்களே உங்களை லாங்குவேஜோம் அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா டேக்கு லைக் நம்ம டேக்கு ஆள் பிடிக்கலாம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மார்க்கமாக தெரியுறாங்க நம்ம டே கண்ணுக்கு மட்டும். அவங்க ஹேர் ஸ்டைலு ஹேர் கலரிங் அதெல்லாம் நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் வந்து இழுத்துட்டு போனார்ல சுகாவை அப்படியே ஒரு மாதிரி 2 வீட்டுக்கு நடுவில் அந்த சந்து போகல அங்கே தான் நிற்க வச்சுட்டு பச்சு ஏன் 4 நாள் ஃபோன் எடுக்கல மாமந்து? இது வந்து மாமா ஊருக்கு போயிருந்தேன், சித்தி ஊருக்கு. ஓஹோ ஊருக்கு போன சரி கூட என்ன அதுக்கு அந்த அந்த வேணி இழுத்துன்னு வந்தேன். அது என்னடா வாழ்வெல்னு அப்படி கற்றுது, இது மூஞ்சி சரியில்லை மொழியும் சரியில்லைன்னு அத்தலையும் எனக்கு கூட வச்சுக்கிறேன். நம்மளுக்கு சண்டை வரட்டும். மாமா இப்படிலாம் சொல்லாதீங்க, அது என் தம்பி என் சித்தி பையன். இனிமேல் அவன் இங்கே தான் இருக்க போகிறான் லீவ் முடிகிற வரையும். ஓ லீவ் முடிகிற வரைக்குன்னா எம்பிட்டு நாளையா? ஒரு 2 மாதம். 2 மாதமா? 2 மாதம் ராத்துக்கு அந்த வேலை முடிச்சு போய் எங்கே இருக்குது? மாமா என்ன எப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் அவன் 12th முடிச்சிருக்கான். அவன் இதுவரையும் எங்கேயுமே போனதில்லை, ஹாஸ்டலில் தான் இருந்தான். அதான் எங்கேயாச்சும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னுட்டு அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். 2 மாதம் இங்கே தான் இருப்பான், லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்ல. ஓஹோ சரி விட அது எங்கே முள்ளிக்கிட்டோம். சரி மாமா ராத்திரி ஃபோன் பண்ணி ஏனாத்துக்கு அந்த பொட்டி அடக்கல் நீயே. மாமா என் தம்பி இப்போ தானே ஊருக்கு வந்திருக்கான், அண்ணா ஒன்றும் ஒன்றா தான் படுத்து தூங்கணும். ஒன்றா தூணிங்களா? அடைச்சி கருமோ உன் புத்தி இங்கேயும் ஏன்டா அங்கேயே போகுது? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து பிரதர்ஸ். அவன் என் தம்பி, நான் அவனுக்கு அண்ணா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்கல, என்ன பிரச்சனை? இப்போ பார்த்தாலும் எங்கே சுற்றினாலும் உன் புத்தி அங்கே தான் போய் நிற்கும் அப்படின்ட்டு நம்ம சுகா மண்டையில் தட்ட. அப்போ அச்சு என்ன பண்ணுறது, மாமனுக்கு ஒரே மூடு தான் உன்னை பார்த்தா. உன் பேர் கேட்டாலே மாமனுக்கு மூடு ஆகிடுதுன்னு பார்த்துக்க. ஆகும்டா ஆகும், அது இருக்கிறதால தானே உனக்கு அதெல்லாம் ஆகுது. அது இல்லாமல் போயிட்டா புத்திர பாக்கியம் இல்லாமல் போய்விடும் பாச்சு. அப்படியெல்லாம் ஆபாச பேச்சு கூடாது அப்படின்னு மாதிரி சொல்ல. ஆமாம் இதுவே ஆபாச பேச்சு, ஆளை பாரு அவனை பாரு அப்படின்னுட்டு நம்ம சுகா சரி மாமா நான் போகிறேன் சீனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அது சரி மாமா ஃபோன் எடுத்து பாச்சு. ஃபோன் எடுக்கலன்னு வையே சிவரர் குச்சி வீட்டுக்கே வந்துடும், நான் பார்த்துக்கோ. வருவேன் டே கூட இருக்கான், கஷ்டம்தான் எடுக்கிறது புரிஞ்சுதா? அவனே இப்போ தான் வந்து 12th முடிச்சுட்டு அவ்வளோ ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்திருக்கான். அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேம்மா. அதுக்கப்புறம் என்ன நான் இங்கே தானே இருக்க போகிறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள். நான் என்ன இதுவரையும் பேசாமலாம் இருந்துட்டேன், பார்த்து பேசி பழகி பிடிச்சிருக்குன்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணி இத்தனை வருஷம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்போ என் தம்பி வந்துட்டாங்கிறதுக்காக நீ என்னவோ அப்படிங்கிற. இங்கே பாரு 2 மாதம் தான் அவன் கிளம்பிடுவான், அது வரையும் கொஞ்சம் பொறுத்துக்கோயேன். நான் என்ன பேச மாட்டேன்னா சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பேசுறது குறையும்னு தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா விளக்க.
புரியுதுரி பட்டு மாமனுக்கு. ஆனால் மண்டைக்கு ஏற மாட்டேங்குதே, மனுச்சு கேட்க மாட்டேங்குதே, மனுச்சு வேறு படுந்து உன்னை பார்த்தாலே உன் பேச கேட்டாலே யோப்பா மாமா மனுச்சு தரையில நிற்கிறதில்ல தெரியுமா? ஆமாண்டா நிற்காது, கயிறு போட்டு கட்டி வச்சுக்கோ, மனசை பறக்க விடாத அப்படின்னுட்டு நம்ம சுகா சொல்லிட்டு சரி நான் போகிறேன் வெயிட் பண்ணுறான். பட்டு 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 என்ன மாமா? மாமனுக்கு எதுன்னு பார்த்து பண்ணிட்டு போகிறது. என்ன பண்ணணும்? காத்தாலே வந்தனுக்கு கரும்ப எதனா பால் காப்பி டீ டிகாசன். ஆமாம் கஷாயம் வைக்கிறேன், வா இஞ்சி பூண்டு தட்டி போட்டு சூப்பு வச்சு கொடுக்குறேன். ஆளை பாரு, பால் காப்பி டீ டிகாஷனா? பட்டு எதனா பார்த்து பண்ணிட்டு போறி பட்டு. அச்சி போடா. பட்டு 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 ப்ளீஸ்டி பட்டு அப்படின்னுட்டு சுகா பிள்ளை பாவம் சுகா பின்னாடி கெஞ்சிக்கிட்டு வர. ஒன்றே ஒன்று தான் அப்படின்னுட்டு நம்ம சுகா வந்து லைட்டாக நம்ம ஜிம்மினுடைய கன்னத்தில் மட்டும் ஒரு கிஸ்ஸை போட்டு சரி பை நம்ம சாயந்தரம் பேசலாம், பை பை மாமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஹக்கை போட்டு அப்படியே பாய் பாய் காட்டிட்டு ஓடுது பிள்ளை. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜேகே சைடை பார்த்தா வா மச்சான் ஃபிகர் தான் போ செம்ம. பார்த்ததுக்கு இப்படி மூடி வருது எனக்கு. அப்போ பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் கல்யாணம் கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூமு ஜேகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஆளுக்கு இப்போது நம்ம டீவை பார்த்ததுமே மூடாயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது அவருக்கு. இப்போ நம்ம அந்த பக்கம் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம சுகாவை தான் அந்த ஜிம்மின் வந்து அந்த சுவர் 2 வீட்டுக்கு சந்தில் இழுத்துட்டு போயிட்டார்ல, அவருக்கு எங்கே போனாங்கன்னே தெரியல. அங்கேயே நின்றுட்டுருக்காரு ரோட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி. இப்போ அங்கே தள்ளி நின்றுட்டுருக்க டேவை தான் நம்ம ஜெயிக்க பார்த்துட்டு ஒரு மாதிரி லைக் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம டேவுடைய ஹேரு லைக் அவருடைய பேக் போஸ், அவருடைய ஃப்ரண்ட் போஸ், ஐஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க பார்த்துட்ருக்காரு. இதுக்கு மேலே ஜெயிக்கவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட்ட ஜிலேபி. ஜேகே இதுவரையும் உனக்கு இந்த மாதிரி மூடே ஆனது இல்லையடா, என்ன ஆச்சு உனக்கு இன்றைக்கி? நம்மளே தான் பார்த்துக்கணும் போல இன்றைக்கி வேலையை. ஆமாம் இதுக்கு முன்னாடி அவன் நான் பார்க்க, நம்மளுக்கு நம்ம தான் சுய உதவி குழு, நம்மளுக்கு நம்மளே தான் உதவி அப்படின்ட்டு அப்படியே நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே நம்ம சுகாவுமே வெளியே வந்திருப்பாரு. அண்ட் வந்ததுமே போகலாமா? போகலாம். ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா வந்து டேவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அண்ட் இப்போது நம்ம டே கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம செக்கேக்கு பார்த்தா மூடு தாங்கலை, ஃபுல்லாக அப்படியே வண்டி எடுக்குது. டே மச்சான் எங்கே கிளம்புற அப்படிங்கிற மாதிரி கேட்க வீட்டுக்கு போகிறேன். ஏன் அதுக்குள்ள சொல்லிட்டு போகணுமா? இல்லைடா சும்மா தான் கேட்டுங்க, போ போ போ. நான் பொருள் எடுத்து போட்ட தூக்குறியா? ஆமாம் போட தான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க சொல்லிட்டு போக லைக் அவங்க அந்த மாதிரி ஃபன்னாக பேசுவாங்க. இது மாதிரி இவருமே ஆமாம் போட தான் போகிறேன்ட்டு வேறு மீனிங்கில் சொல்லிட்டு போகிறாரு. அவங்க அதெல்லாம் வந்து எடுத்துக்கல, லைக் ஏன்னா எப்போவுமே பேசுகிற மாதிரி தான் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படியே போயிட்டு அப்போ ரெஸ்ட் ரூமில் தான் நிற்கிறாரு. அப்படியே போயிட்டு செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே குளிக்கிறாரு. லைக் ஷவரு அப்படிலாம் கிடையாது, பக்கெட்டு ஜக்கு டேப்பை திருப்பி விட்டால் தண்ணி. ஏன்னா அங்கே டேப்பும் கிடையாது. வெளியே வந்து டேங்க் பொது டேங்க் இருக்கும்ல, காமன் டேங்க்கு, அந்த மாதிரி டேங்க்லேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அங்கேருந்து டேப்பை திருப்பினா தான் தண்ணி இங்கே. அந்த மாதிரி போய் தண்ணி வந்து ஒரு 2 பக்கெட் எடுத்து வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜில்லு தண்ணியில் குளிச்சுட்டு புள்ள அப்படியே ஒரு மாதிரி போய் படுக்குது கிழக்கலாக. தேவை பார்த்த கிழக்கல் தான் போயிட்டு அப்படியே பெட்டு கூட கிடையாது, கீழே அப்படியே பாய் வச்சு போட்டு தலகாணியை போட்டு அப்படியே நம்ம சீலிங்கை பார்த்த மாதிரி படுக்குது. பட்டை ஜிலேபி பட்டை சாராயம் எல்லாம் தான் பார்த்ததுக்கே எப்படி ஏறுதுன்னா பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. 24 மணி நேரம் அப்படி தான் இருக்கும் போல். பரவாயில்ல, அதுவும் நல்லா தங்குது கட்டினிட்டு புள்ள அப்படியே நம்ம டேவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டேக்கு இந்த ஆட்களை சுத்தமாக பிடிக்கல, அவங்க லாங்குவேஜும் பிடிக்கல, அவங்க ஹேர் ஸ்டைலும் பிடிக்கல, துணிமணி ஒன்றும் பிடிக்கல. இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நம்ம பிள்ளை எங்கள் சுகா கிட்டே சொல்லிட்டு இருக்கு. சுகாவா டே சரி உனக்கு பிடிக்கலையா வீடு? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சரி பெரியம்மா ஒத்துப்பாங்களா? அதுவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டே, இப்போதைக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் அவரை லவ் பண்ணுறேன், அவருமே என்ன லவ் பண்ணுறாரு. இங்கே பாரு, இப்போ ஸ்டேட்டஸ் அது இது அதுவெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன அவர் நல்லா பார்த்துப்பார் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவர் எப்படி இருக்கார் என்ன பண்ணுறாரு அதுவெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன அவர் பார்த்துப்பார் எனக்கு அதுவே போதும். அண்ணா அது அப்படியே சொல்லலண்ணா,
அவர் பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஹேர் ஸ்டைலு அவருடைய ஊ அவர் மொழி அதுக்கு மேலே திருட்டு மொழியாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், திருட்டு மொழி தான். என்ன எனக்கு முடிச்சிருக்கே அந்த திருட்டு மொழியை கூட, வேறு என்ன பண்ண, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம சுகாவும் நம்ம டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. அதே ஸ்ட்ரீட் எண்டில் தான் இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காரு. நான் மச்சான் எத்தனை தட்டி குளியல ஒரு நாளைக்கு, டேங்க் கழுவுற மொத்த தண்ணி நீ தான் காலி பண்ணுற போல. ஆமாம் ஆமாம், நான் தான் காலி பண்ணுறேன், குளிச்சாதான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல, ஓ ஓ இரு அந்த பட்டு ஜிலேபி பார்க்கறது வந்திய நீ, அதுக்கு தானே இப்படி குளிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிற. ஹேய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுக்க சொல்லிக்க மாட்டேன். அது என் ஆள், என் பொண்டாட்டி. வார்த்தையை பார்த்து பேசுக, இல்லை நோக்கு இருக்காது, அறுத்து போட்டு போய் நின்றுருவேன். சரிடா ஏன்டா இப்போ டென்ஷன் ஆகுது, கம்முன்னு பாரு அங்கே உங்கள் ஆள் தான் வருது பாரு அப்படின்றதுமே அவ்வளோதான். நம்ம ஜேகே எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருந்துருவார். இப்போ ஆள் வருது அப்படின்றதுமே அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அப்படியே திரும்பி பார்க்க நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி நடந்து வராரு. ஃபுல்லாக நடந்து வர்றது ஃபுல்லாக இந்த பக்கம் நம்ம ஜேகே கண்களுக்கு மட்டும் ஸ்லோ மோஷனில் தெரியுது, ஸ்லோ எடிட்டு தான் அப்படியே நடந்து வருது ஃபுல்லாக. வா, நடைய பார்த்தாலே எனக்கு எழுதியா, ஐயோ இதை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது காஜிப்பான்னு நினைக்க மாட்டான், கண்டிப்பாக நினைப்பான். அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜேகே டேவை பார்த்ததுமே வண்டியிலேருந்து கீழே இறங்கி லுங்கி தான் கட்டியிருப்பாரு நம்ம ஜேகே. லுங்கி மேலே ஒரு ஷர்ட்டு, அந்த மாதிரி தான் இந்த ஷர்ட்டில் ஒரு 2-3 பட்டன் வந்து கழட்டி விட்டுனுக்கிறாரு, உள்ளே பனியன் போட்டிருக்காரு. அப்படியே அதெல்லாம் கழட்டி லைக் அந்த வேஷ்டியா அந்த லுங்கியெல்லாம் அப்படியே கழட்டி விட்டு புள்ளை பொத்தனாப்புல நல்ல புள்ளியாட்ட நின்று இந்த தலையெல்லாம் ஹேர் மேலே ரப் பண்ண வரல நம்ம ஜேகே, மேலே ஹேரை ஃப்ளிப் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேவை தான் திரும்பி பார்க்குறாரு. டே கண்ணு அந்த பக்கம் பார்க்கல, சுகாவை பார்த்த மாதிரி தான் பார்த்து பேசிட்டு வருது. சுகாவுடைய கண்ணு இந்த பக்கம் நம்ம ஜிமின் எங்கன்னு தேடுது. ஜிமினா அங்கே தான் உட்காந்துட்டு பச்சு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையை ஆட்டுறாரு. இப்போது ஜிம்மினை பார்த்ததுமே சுகாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. டேவா சுகா ஸ்மைல் பண்ணுறத பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ மறுபடியுமா அப்படின்ட்டு எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே அந்த பக்கம் நம்ம ஜிமின் சைடு திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் சைடு திரும்பி பார்த்ததுமே அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டே இது லைக் 2வது நாள் இது. இந்த நாளில் நேற்று திரும்பி பார்த்துருந்துருக்க மாட்டார், இன்றைக்கி திரும்பி பார்த்துருந்துருக்க மாட்டார் மார்னிங்கு. இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. இப்போ அந்த சைடு பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஜேகேவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊனு கத்த ஆரம்பிச்சிச்சுங்க. டே மச்சான் உன் ஃபிகரடா அப்படின்ட்டு. டே மச்சான் உன் ஃபிகர் உன்னை பார்க்குதுடா, உன்னை தானே பார்க்குதுன்ட்டு ஏற்றி எல்லாம் கொடுத்துங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன அதுங்க இந்த பசங்கள்லாம் என்ன இப்படி கத்திட்டு இருக்குதுங்க. சி அதுங்க மூஞ்சிங்களை பாரு, அது முடிய பாரு, இது ஊர் பொறுக்கிட்டு திரும்புறதுங்களா. இந்த சுகரில் எதுக்கு தான் அவன் நல்லா லவ் பண்ணுறான்னு தெரியல. அவன் மூஞ்சி பாரு, திருட்டு மொழி அப்படியே இருக்குது. கேட்டால் நல்லா பார்த்துப்பானா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஆனாலும் அந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்காரு நம்ம ஜேகே சைடில். அவர் பார்க்குறது என்னமோ ஜிமினை, பட் இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு நம்ம டே அவரை பார்க்குற மாதிரி தோணுது. வா டே நீ தானாடி, பார்த்துட்டே பிடிச்சுன்னு எவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துனுக்குவ, பக்கத்தில் தான் வர்றது, ஒரு 4 வாரத்தில் பேசிட்டு போகிறது மாமனோட அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே மனசுக்குள்ள நினைக்க. இந்த பக்கம் நம்ம சுகாலாம் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு லைக் ஐஸ்லேயே பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் பிள்ளைங்க 2 ஐஸ்லேயே பேசிகிட்டு இருக்கு கண்கள்லேயே. அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு லைக் ஐஸ்லேயே பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் பிள்ளைங்க 2 ஐஸ்லேயே பேசிகிட்டு இருக்கு கண்கள்லேயே. இந்த பக்கம் நம்ம டேவா அப்படியே நம்ம சுகாவை பார்க்குறாரு, ஜிமினை பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க, இவன் அப்படின்னு நின்றுட்டுருக்கான் அப்படின்ட்டு அவ்வளோதான் பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா பார்த்தாலே ஏறுது போதையோவா, இதுக்கு தான் அந்த கவிதையோ, இது கல்லடிச்சும் போதை இல்லை, பீர் அடிச்சும் போதை இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீ தானே, கட்டாதான் சொல்லிக்கிறியா, கண்ணை மூடினா என்ன, கண்ணை திறந்துருந்தாலே எனக்கு பொண்டாட்டி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான். நம்ம சுகாவுமே அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜிமின் கூட பேசிட்டு லைக் அங்கேருந்து ஆக்சுவலி பேசிவிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் பேசிக்கலாம் ஃபோனில் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் இப்போ ஜேகே நம்ம ஜிமின் கிட்ட, டே மச்சான் சொல்கிறா பையா, கேட்டியா அது யாருன்னு, எது
உன் ஆள் கூட என் பொண்டாட்டி. ஓ பொண்டாட்டி கேட்டேன் காத்தால் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீ தான் வீட்டுக்கு போயிட்டியே. அது தம்பியான், அது சித்தி பையனா. அந்த பையனை கூட்டினறதுக்கு தான் என் பச்சு ஊருக்கு போச்சான் 4 நாள். அதுக்கு தான் போன இடக்கலையாம். ஓ சித்தி பையன். அப்புறம் இப்போ தான் 12 முடிச்சுன்னுக்குறானா. முடிச்சுட்டு லீவான். அதுதான் அங்கேயே ஹாஸ்டலில் வச்சானா. அங்கேயே அடிச்சு வச்சாட்டுக்குதுன்ட்டு இப்போ வந்து பிடிக்க வந்துன்னுக்குறான். நல்லா கொஞ்ச நேரம் பெரியம்மா வீட்டுக்கு இருந்துட்டு போகலான்னு. இன்னொன்று சொன்னான்டா, அவனுக்கு இது மாதிரி லோக்கலாக இருக்கிற பிள்ளைகளும் பிடிக்காதான். அவனை முதல்ல என்னையும் பிடிக்கலையான். அதில் கேட்டுனுக்குறான் என் பாட்டுக்கிட்ட, எதுக்கு அவங்க குட்டியில் பேசாது, அதுக்கெல்லாம் சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, மொழி சரியில்லைன்னு சொன்னான். என் பாட்டு வந்து என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறதுனால அதெல்லாம் இன்னும் ஆகாது, என்ன அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிடுச்சான். சரி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்லு. என்ன? எனக்கு அவனை கரெக்ட் பண்ணணும். அதுக்கு நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். நான் என்னடா பண்ணுறது? தான் சொல்கிறல்ல, உன் பாட்டு நீ எப்பயும் பேசுகிற மாதிரி உன் பாட்டு கூட்டின்னு போயிடு. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி அப்போ சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயும் என் பாட்டு கூட பேசுறது தான் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான் பிளானை போட்டாங்க. எப்படியாச்சும் நம்ம ஜெய்க்கு நம்ம டேவை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அதே மாதிரி 2 வருதுங்க. நம்ம ஜமீனுமே போட்ட பிளான் படி அதே மாதிரி நம்ம சுகாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. நம்ம டே மட்டும் தாங்க நின்றுட்டுருக்காரு ரோட்டில் ஒரு சைடில், கையில் மொபைல் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஜெக்கே தான் அந்த அப்படியே நடந்து வராரு. இப்படி நம்ம டேவை நோக்கி நடந்து வரும்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே மச்சான் பேசுகிறா ஊழல்றா பேசுகிறா அப்படின்ட்டு அதுங்கெல்லாம் கூவல் போட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு அது நல்லாவே காது கேட்குது. என்ன அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஜெய்க்கே வர்றதை பார்த்துட்டாரு நம்ம டே. இவர் என்ன இந்த பக்கம் வராரு, ஐயோ அப்படின்ட்டு டே வந்து கண்டுக்கல. அப்படியே மறுபடியும் ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கே எப்படி பேசுறதுன்னு தெரியல, வந்துட்டு அது தைரியமாக. பட் பக்கத்தில் வந்த பின்னாடி மனசு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நர்வஸ் ஆகுது. என்ன இது மனசு படபடங்குது, சொல்லிடலாமா? என்ன இப்படி மூச்சு வாங்குது? ஜேகே சொல்லிடுறா, உன் பொண்டாட்டி பயந்து தான் வேலைக்கு ஆகாது, எவனாச்சும் கொத்தின்னு போயிடுவான், பிள்ளை கிளியாட்டுங்குது அப்படின்னு நம்ம ஜெய்க்கு அப்படியே நடந்து வராரு மெதுவாக. போயிட்டாரு நம்ம டேவை தாண்டி பயத்தில். போயிட்டு ரிட்டன் திரும்ப நம்ம டே கிட்ட தான் நடந்து வர்ற. அதுக்குள்ளே நம்ம சுகா வந்து அங்கேருந்து வந்துட்டாரு. நல்லா வருது எனக்கு வாயில், பிடிச்சி போயிடா அவன் ஆளுன்னு சொன்னேன். என்ன சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு வாயில் கெட்ட வார்த்தையே வருது. இந்த பக்கம் நம்ம சுகாவா டைம் ஆச்சு மாமா, அவன் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து அப்படியே நம்ம டேவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. டேவா அப்படியே திரும்பி நம்ம ஜிம்மினையும் நம்ம ஜேகே வந்து பார்க்குறாரு. ஏன்னா ஜேகே பண்ணது எல்லாத்தையுமே நம்ம டே நோட் பண்ணியிருப்பாரு. அப்படியே பக்கத்தில் பேச வர மாதிரி வந்துட்டு நம்ம டேவை தாண்டி போயிருப்பார்ல ஜேகே. போயிட்டு ஒரு 4 ஸ்டெப்பு வச்சுட்டு திரும்ப ரிட்டன் அப்படியே நம்ம டேவை பார்த்த மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. எல்லாத்தையுமே நம்ம டே வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ண மாதிரி இருந்தாலுமே அப்படியே சைடில் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அது பார்த்ததுமே நம்ம டேக்கு ஏதோ ஒரு மாதிரி, என்ன இவர் வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு தோணியிருக்கோம். பட் வெளியில் சொல்லலை. அண்ட் இப்படியே போகுது. இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கேவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவருடைய ஃபீலிங்ஸை. ஒரு மாதிரி இதுவரையும் அவருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததில்லை. தேவை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறையா பிள்ளைங்க அது வந்து ஏரியாவில் சொல்லிக்குங்க பிள்ளைங்க லவ் பண்ணுறோன்ட்டு. பட் நம்ம ஜெய்கே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்துருக்க மாட்டார். இப்போது நம்ம டேவை பார்த்ததுமே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் தெரியாமல் பிள்ளை முழிச்சிக்கிட்டு கிடக்கு. ஈவினிங் ஆகுது. இப்படியே வந்து நம்ம ஜேகே நம்ம டேக்கிட்ட வருவார் பேசுகிறதுக்கு. பட் டேவை பார்த்தாவே நம்ம ஜேகேக்கு நர்வஸ் ஆகிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி தள்ளி போயிடுவார். அப்படியே போகுது டேஸு. 1 மந்த் போயிடுச்சு. இந்த 1 மந்த்லேயே நம்ம டே வந்து நல்லாவே நோட் பண்ணிட்டாரு நம்ம ஜேகே நம்ம டேவை தான் ஃபாலோ பண்ணுறாருன்ட்டு. ஏன்னா நம்ம ஜேகே வந்து இப்போ டே வந்து போகிறாங்க இல்லையா, இப்போ எங்கே போகிறாங்க அவங்க டெய்லி அப்படின்ட்டாக்க அவங்க வந்து ஒரு கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவோம்ல அந்த சம்மரில், அந்த மாதிரி கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு தான் வந்து 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரி இத்தனை நாளாச்சும் அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு நம்ம ஜேகே ஜிம்முனெல்லாம். இப்போ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருல்ல, டெய்லி வந்து பைக்கில் ஃபாலோ தான். நம்ம டே எங்கே போகிறாரு, எங்கே போயிட்டு பஸ் ஏறுறாரு, எங்கே போயிட்டு இறங்குறாரு, எந்த அகாடமியில் படிக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம டேவை
பஸ் ஏறும்போதும் சரி அங்கேயே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்கார்றது. அண்ட் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதுமே அப்படியே அந்த பஸ் பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. அண்ட் அவங்க போயிட்டு அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சுட்டு வர வரையும் அங்கேயே அந்த அகாடமிக்கு கீழவே அங்கே ரோட்லேயே வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஜேகே கான்ஸ்டண்ட்டாக டெய்லி நம்ம டேவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் டீப்பாக ஃபாலோ ஆகிட்டாரு நம்ம ஜேகே. அண்ட் இப்படியே 1 மந்த் போயிடுச்சு. நம்ம டேக்கும் தெரிஞ்சிச்சுல நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நல்லாவும் நோட் பண்ணியிருந்திருப்பாரு. நம்ம டே வந்து நடந்து போகும்பொழுதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறது, டே ஜேகே மச்சான் மச்சான் மச்சான்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணி அவர் ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். நம்மளை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு. அண்ட் இப்படியே போகுது டைமு. அண்ட் ஒன் டே பார்த்தாக்க லைக் இது வந்து சண்டே, அவங்களுக்கு இன்றைக்கி சண்டே வந்து கிளாஸு கிடையாது. அண்ட் இப்போது சுகாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கூப்பிட்றாங்க. சுகாவுடைய அம்மா தான் கூப்பிட்றாங்க, டேமா அப்படின்னா அம்மா சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம டேவுமே போகிறாரு. டேமா சிக்கன் மசாலா மட்டும் வாங்கிட்டு வரியாம்மா, பாரு உங்கள் அப்பா பாரு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கான், சிக்கன் மசாலா வாங்கிட்டு வர மறந்துட்டான் பாரு, போயிட்டு வாங்கிட்டு வரியாடே சொல்லலாம் அப்படின்னா, அம்மா சுகாவை அனுப்புங்களா, நானும் அவனை தான்ப்பா கூப்பிட்டேன், அவன் எங்கள் ஆளையே காணும், எங்கே போனானே தெரில காலையிலேருந்து அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஞாபகம் வருது நம்ம டேக்கு. ஐயோ அவர் வெளியிலலாம் போயிருக்காரு அந்த ஜிம்மின்னு கூட, ஐயோ அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பிள்ளைக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி போகுது. பட் ஒரு பயமும் சேர்ந்து வருது. ஏன்னா இப்போ வந்து சுகாவும் கூட சப்போர்ட்டுக்கு இல்லையா, இவர் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகணும். அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தானே அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் அந்த சின்னதாக ஒரு மளிகை ஸ்டோரெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அவங்க பெரியம்மா. அண்ட் இப்போது ஐயோ பயமாக வேறு இருக்கே, போனால் அவன் இருப்பானோ, ஐயோ 1 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், தைரியமாக இருட்டே, அவனுக்கெல்லாம் பயப்படணுன்ட்டு உனக்கு எந்த அவசியமும் இல்லை, ஓகே தைரியமாக போ. டேக்கு வேறு பயமாக இருக்குது அந்த கடைக்கு போகிறதுக்கு. பட் இருந்தாலும் போய் தானே ஆகணும், பயப்படக்கூடாதுன்ட்டு தைரியமெல்லாம் வர வச்சுக்கிட்டு அப்படியே வராரு. வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அவர் கண்ணு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே இப்போ ஜெக்கே உடைய ஸ்பாட் இருக்கும்ல, இப்போவும் அவங்க கேங்காக உட்காந்துட்ருப்பாங்களே அந்த மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா கேங்காக, அந்த இடத்துக்கு தான் போகுது கண்ணு. பார்த்தா அங்கே ஜெக்கேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஜிமினுமே இல்லை. அந்த ஸ்பாட்டுக்கு தான் அவருடைய கண்ணு போகுது. நம்ம ஜெக்கே கேங் உட்காந்துட்ருப்பாங்களே அங்கே பார்த்தா ஜெக்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஜிமின் இல்லை, ஜெக்கே மட்டும் அவருடைய பைக்கில் உட்காந்த மாதிரியே அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் இப்போது நம்ம டே வர்றதை பார்த்ததுமே வண்டியில் உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே இறங்கி நம்ம டேவை பார்த்த மாதிரி தான் நிற்கிறாரு. இப்போ டே வந்து அவரை தான் பார்க்குறாரு. நம்ம ஜேகேவை பார்த்ததுமே நம்ம டேக்கு ஒரு மாதிரி அள்ளி விட்டுருச்சு. பட் ஜேகேக்கா ஒரு பன்னி ஸ்மைல் தான், வந்துட்டல்ல வா வா இன்றைக்கி நீ தனியாக சிக்கிட்ட வா அப்படின்ட்டு இருக்காரு. அப்படியே நம்ம டே கண்டு காணாத மாதிரி அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் வளைஞ்சு போக ஜேகே பைக்கிலலாம் இல்லை, நடந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நம்ம டே முன்னாடி போக பின்னாடியே ஓய் ஓய் கிக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, ஓய் ஜிலேபி ஒன்று தான் டே, ஒன்று தானே கூப்பிட்றேன், நீ பாட்டி நீ போயிட்டுருக்க, பின்னாடி எல்லாம் திரும்பி அவன் புருஷனை பார்க்கணுன்றதால தோணலை உனக்கு? என்ன புருஷனா? ஐயோ நம்மளை தான் சொல்கிறானோ? நம்மளை தான் இருக்குமா? இல்லை இல்லை டே அது நீயா இருக்காது, வேறு யாரோ போல, வேறு யாரும் இல்லை நீ தான், ஒன்றை தாண்டி பட்ட ஜிலேபி. என்ன பாஷை இது? கருமம் பட்ட ஜிலேபியா? ஆமாம் பட்ட ஜிலேபி பட்ட சாராயம் எல்லாம் நீ தானே எனக்கு. திரும்பி பார்த்தேன்னா ஓகே, இல்லைன்னு பை, இல்லைன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்ன பண்ணுவா? ஐயோ பயமாக இருக்கட்டே, வேகமாக போடா, வேகமாக போ சொல்லிக்கினே இருக்கேன், வேகமாக போடல, இந்த வர்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வரானே, பயமாக இருக்கு. திரும்பி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம், திரும்பி பார்த்தா அவனை தான் பார்க்கணும்னு நினச்சிப்பான், பார்க்காத முன்னாடி மட்டும் பார்த்துப்போ. ஏய் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டுங்க போயிட்டுருக்க பண்டாட்டி. ஸோ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்குறான் பாரு, புருஷனை கொஞ்சம் நஞ்சம் மரியாதை பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் நான் அவனு கூட, இவ்வளோ நல்லா இத்த வயசுவே 7 பேர் கையில் காலில் விழுந்து கொஞ்சம் நல்லா பேச சொல்லி கொடுக்குன்னு, இங்கே வந்து பேசினா மதிப்பே இல்லை. கடைக்கு போறியா? சரி போ போயிட்டு ரிட்டன் இங்கே தானே வருவேன் வா அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி அங்கே நின்றுட்டுருக்காரு. என்ன புள்ள வேகமாக நடந்து போயிடுச்சு நம்ம டே.
வேக வேகமாக நடந்து அந்த மளிகை கடைக்கு தான் போயிட்டாரு. அங்கே கடைக்கு போயிட்டு அங்கே தான் அந்த கடையில் வாங்கிட்டு இருக்காரு. ஓ, போயிட்டு வருவல்லவா அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே அங்கேயே நின்ட்டாரு. அண்ட் இப்போது வரும்போது வந்துட்டாரு நம்மட்டே. இப்போ ரிட்டர்ன் போகணும்ல, பயமாக இருக்குது, அள்ளி விடுது. என்ன டேக்கு தெரியும் இல்லையா நம்ம ஜெய்கே டேவை தான் ஃபாலோ பண்ணுறாருன்னுட்டு. திரும்பி திரும்பி பார்த்து நம்ம ஏதாச்சும் பதில் சொன்னாக்க அதே சாக்குனிட்டு ஓவராக வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்களோ, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ அப்படின்ட்டு நம்ம டேக்கு ஒரு பயம். ஏன்னா ஊரில் சும்மா ஸ்டே பண்ண தானே வந்திருக்காரு நம்ம டே. இன்னும் 1 மந்தில் அவர் கிளம்பிடுவார். 1 மந்த் ஆயிடுச்சு. அண்ட் அதனாலவே இதுவெல்லாம் எதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஃப்யூச்சர் லைக் எங்கே வர்றோம் வந்து நம்ம கிளம்பிடுவோம். அண்ட் இவங்களுடைய நம்ம ஜெயிக்கக்கூடிய லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, நம்மளுடைய லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு தான் நம்மகிட்டே நினச்சிட்ருக்காரு. தேவையில்லாமல் ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னுட்டு. பட் நம்ம ஜெயிக்க முடிவே பண்ணிட்டாரு, கட்டினா இவனை தான் கட்டணுன்ட்டு. அண்ட் இப்போது நம்ம டே வந்து அங்கே எல்லாமே அந்த சிக்கன் மசாலா எல்லாமே வாங்கிட்டு நடந்து வராரு. ஜேகே அங்கேயே தான் அந்த கரண்ட் கம்பத்துக்கு கையை கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. வந்துட்டல்ல, வா வா அப்படின்ட்டு அப்படியே நடந்து போகிறாரு. நம்ம டேவை திரும்ப ஃபாலோ பண்ண மாதிரி இவ்வளோ நேரம் கொஞ்சம் தூரத்தில் லைக் ஒரு 10-15 அடி தள்ளி தான் நடந்து வந்துட்டுருப்பாரு நம்ம ஜேகே. இப்போது ஒரு 2-3 அடியில் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாரு, உங்களை தான் பேசுகிறேன், கேட்குதா இல்லையா? பொண்டாட்டி பொண்டாட்டியாமல்ல, பொண்டாட்டி யாருக்கிட்ட பொண்டாட்டி? நான் யாருக்கிட்ட பொண்டாட்டி? எனக்கு கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆனாதான் பொண்டாட்டியோ அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. பட் நம்ம டேக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வரல. ஸ்ட்ரீட்டும் முடிய போகுது. நம்ம ஜேகேக்கு இதுக்கு மேலே பொறுமை தாங்கல. என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சவர் நேராக அங்கே ஒரு சந்து இருக்குது, அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம டேவை வாலில் பின் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க வச்சு அப்படியே பார்த்துட்ருக்காரு. டேவுடைய ஐஸை தான் பார்த்துட்ருக்காரு. டேக்கு செம்மையாக பயம் ஆகிடுச்சு, நர்வஸ் ஆகிடுச்சு. பிள்ளை என்ன பண்ணுறீங்க பார்த்தா தெரில. ஏய், ஆர் யூ மேட் ஆர் வாட் மேன்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? நான் பேச சொன்னேன், நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாட்? கல்யாணமா? இங்கே பாருங்க, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. பார்த்துக்கோங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு வைங்க, உள்ளே தூக்கி வச்சுடுவாங்க. பண்ணு, நான் பார்க்காத போலீஸ் ஸ்டேஷனா? போய் பண்ணு போ. அவங்க எப்படி கேஸ் எடுக்கிறாங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன். கேட்டால் நான் சொல்லிடுவேன். அது என் பட்ட ஜிலேபி, என் பட்ட சாராயம், அது என் கிக்கு, என் பொண்டாட்டி, எல்லாமே அவள் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன். என்ன மைத்த பிடுங்குறாங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பொண்டாட்டி அது இதுன்னுக்கிட்ட. இங்கே பாருங்க, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியல. எங்கே பாருங்கள், அந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன இல்லை? இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கையை பிடிச்சதுமே நம்மட்டே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மரியாதையே கையை விட்டுருங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, தூக்கி உள்ளே வச்சுடுவாங்க. பண்ணு, நான் பார்க்காத போலீஸ் ஸ்டேஷனா என்ன? பண்ணு, அவன் கேஸ் எப்படி எடுத்துறான்னு நானும் பார்க்குறேன். கேட்டால் சொல்கிறவன் என் பொண்டாட்டி எல்லாம் நீ தானே. அவனுக்கு தெளிவாக சொல்லி புரிய வச்சுக்கிறேன் நான். எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு. என்ன பொண்டாட்டியா? மை காட். இங்கே பாருங்க மிஸ்டர், உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து அன்வான்டாக பேசுகிறது, இதுவும் இந்த அன்வான்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது என்கிட்ட, அண்டு சென்ஸே இல்லாத மாதிரி ஒய்ஃபு அப்படி இப்படின்ட்டு எதோ இப்போ நீங்கள் சொன்னீங்க வேர்ட்ஸு பழையா, அது எனக்கு என்னன்ட்டு கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி என்கிட்ட ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி அன்வான்டாக பேசுகிறது, இதோ இப்போ கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்களே இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட போக வேண்டியது தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, தேவையில்லாமல் நீங்கள் கனவு காண்றது அது எல்லாமே விட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வழியில் நீங்கள் போங்க, என்னுடைய வழியில் நான் போகிறேன். தேவையில்லாமல் நம்ம 2 பேருக்கும் லைக் ஃப்யூச்சர் இருக்குது, அதை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஏய், உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன்.
நீ பாட்டுக்கு நீ லப 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 லபன்னு கத்தினேங்கிற. நான் சொல்கிறதெல்லாம் எதுவும் புரியாது உனக்கு. சரி, தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாரு, உன்னை என்னைக்கு முதல்ல பார்த்தனோ, என்னைக்கு நீ இந்த ஊருக்கு வந்தியா அன்றைக்கி தானே உன்னை முதல்ல பார்த்தேன். உன்னை பார்த்ததுமே தங்குக்குது பராட்டு. என்னவோ உன்னை பார்த்ததுமே படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விட்டால் வெளியவே வந்துடும் போல. பரவாயில்ல, பிடிச்சி உள்ளே வச்சுக்கினேன். அன்னைக்கு இதோ இப்போ இங்கே முன்னாடி நின்றுக்கிறியே, இப்போ வரைக்கும் உன்னை நினைக்கும் போதும் சரி, நினைக்காத போதும் சரி, உன் பேரை கேட்டால் கூட எனக்கு அப்படி தான் ஜிவ்வுன்னு ஏறுது. அது எப்படி? பட்டை சாராயம் கேள்விப்பட்டுக்கிறியா? பட்டை சாராயம். இதோ இப்படி கையில் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி அப்படியே மூக்கில் உறிஞ்சா ஜிவ்வுன்னு ஏறுமே, அது அப்படின்னா? ஓ, சே குழந்தைய நீயே, அது நல்லது தான். பட்டை சாராயம் இதோ அது அது அப்பா, அதெல்லாம் அடிக்கும்போது ஒரு கிக்கு ஏறும் பாரு மூளைக்கு, உடம்பெல்லாம் அப்படி ஜிவ்வுன்னு ஏறும். அதுலலாம் அது போதை. உன்னை பார்த்தேன் பார்த்தியா, அன்னைக்கு ஏறிச்சு எனக்கு. அதுவும் கண்ணை பார்க்கும்போது ஏறும் பாரு ஒரு போதை. சோபா, சொர்க்கம். ட்ரக்ஸு இதோ இப்போ தான் புதுசாக இதெல்லாம் கற்றுக்கணும் பாஷை. ட்ரக்ஸ் தான் உங்கள் பாஷையில். அது அச்ச மாதிரி ஒரு போதை ஏறிச்சு பாரு எனக்கு. யோப்பா, சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. அப்படி ஒரு கிக்கு என்னை பார்க்கும்போது ஒரு கிக்கு ஏறுது எனக்கு. அதுதான் வாழ்க்கை முழுக்க அந்த கிக்கு கூடயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தப்பி தவறியே முடியாது. இதை சொன்னேன், உங்கள் வழியை நீ பார்த்து என் வழி நான் பார்த்துக்கிறேன்னு. இந்த வழியெல்லாம் கிடையாது. நம்ம வழி நம்ம தான் பார்த்துக்கணும். முடியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எவன் சொன்னான்? முடியாதுன்னு சொன்னன்னு வச்சு புள்ளி விட்டுருவோனாலு நீவும் சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா சொல்ல வைக்குவேன். தப்பி தவறி இந்த ஊருக்கு தான் வந்துனுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். 2 மாதம் வந்தேமே ஊருக்கு. நான் 2 மாதம் தான் வருவியா? புருஷங்க தானே இருக்கிறேன். புருஷன் இருக்கிற இடம் தான் பொண்டாட்டிக்கு ஏதோ சொல்லுவாங்களே, தெரில எனக்கு இன்னும். புருஷங்கிற இடத்துல தான் பொண்டாட்டி இருக்கணும். மாமா இங்கே தான் இருக்கிறேன், அப்போ நீ இங்கே தான் இருக்கணும். 1 மாதம் 2 மாதம் ஏதாவது சொல்லிட்டு அப்படியே டகால்ட்டி வேலை பார்த்துட்டு கிளம்பிட்டேன்னு வை, அவள் தான். என்ன மிரட்டுறீங்களா நீங்கள்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிரட்டுற வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த பிஜ்லி வெடியால் நம்மக்கிட்டே செல்லாது. இங்கே பாரு, இப்போயே நினச்சேன்னு வை, தூக்கின்னு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்குவோம் கல்யாணம். ஏதோ நம்ம ஆளாச்சே, நம்ம ஃபிகருக்கிட்ட போய் நம்ம அப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வேலைக்காகாது புள்ளியா. பேச்சு ஜாஸ்தி இது வந்து. பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டு வச்சு அடிக்கிறவா. என்ன கல்யாணமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ அந்த வார்த்தை ஒரு சொல்வேன். நீயே சொல்லிப்பாரு. அப்பா நடக்கிறது தெரியும் உனக்கு. என்ன சொல்லிப்பாரு? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் பைத்தியம் மாதிரி இதை பேசிட்டு இதோ இந்த மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது கோபம். சப்பா, நீங்களும் மூஞ்சியும். என்ன மூஞ்சியா? என் மூஞ்சிக்கு என்ன குறை சொல்லு? இதோ உன் மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது. நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, டேவுடைய அந்த சீக்ஸை பிடிச்சி அந்த நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி கிட்ட இழுக்கிறாரு. கண்ணத்தை பிடிச்சி அப்படியே இழுத்ததுமே டேக்கு பயம் ஆயிடுச்சு. விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. நம்ம டேவை நம்ம ஜெக்கே விடவே இல்லை. அப்படியே பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜெக்கே அந்த வால் ரொம்ப இடுக்கமான இடம் தானே, அந்த இடுக்கமான இடத்துலையே பிடிச்சி அந்த வால்லையே பின் பண்ண மாதிரி நம்ம ஜெக்கே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அந்த ஃபோர்ஸ் பண்ணதில் அந்த டீத் பட்டு வந்து ப்ளட்டு வர ஆரம்பிச்சிச்சு நம்ம டேக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா அவரால் பேக் ஃபைட் பண்ணவே முடியல. நம்ம ஜெய்கி அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு மாதிரி அரகண்ட்டாக நடந்துக்கிறாரு. நம்ம டேவால் அந்த ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வர முடியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஸ்ட்ரகிள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அழவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜெய்கி அப்படியே விட்டுறாரு. அப்படியே விட்டுட்டு நம்ம டேவோட ஃபேஸை பார்க்க
இதுக்கு தான் சொல்கிறது கேட்டு நடன்றது. பார்த்தியா இப்போ சும்மா குழந்தையாட்டம் அழுந்துக்குன்னு நம்ம ஜேகே டேவுடைய கண்ணத்தை லைக் அந்த தண்ணி வந்துருக்கும்ல கண்ணீர் அதை தொடச்சி விட போக நம்ம டே வந்து அப்படி கையை தட்டி விட்டுங்க பாருங்கள் எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னா, ஏய் திரும்ப சொல்கிறேன், ஒரு தாட்டி தான் சொல்வேன், நான் ஒன்றே லவ் பண்ணுறேன், நீ என்னை பதிலுக்கு லவ் பண்ணி தான் ஆகணும், முடியாதுன்றதெல்லாம் பேச்சுக்கே இடமில்லை போ. நாளைக்கு ஒரே நாள் தான் டைமு, வந்து மாமாக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் இதே இடத்துல நாளைக்கு இதே நேரத்துக்கு. ஏதாச்சும் இல்லைன்ட்டுன்னு வச்சுக்கோ, வீட்டு பூந்து எவன் தான் என்ன தூக்கிட்டு போய் மேட்ரு முடிப்பேன், புரிஞ்சுக்கோ லைக் அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்து அதெல்லாம் லைக் காதில் கேட்டுட்டு கிளம்பிட்டாரு. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இப்போ தான் நர்வஸ் ஆக ஆரம்பிக்குது நம்ம டேக்கு. இவ்வளோ நாள் வந்து தைரியமாக இருந்திருப்பார் அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்கன்னுட்டு, பட் இப்போ தான் ரியலாக நம்ம டேக்கு நர்வஸ் ஆக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல, நெக்ஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வீட்டில் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்கன்னுட்டு நம்ம டேக்கு தெரியும், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்மளும் வந்து ஓகே சொல்லிட்டாக்க லைக் ஓகே சொல்லிட்டு வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னாக்க இவங்களுக்கும் கஷ்டம், நம்ம ஜேகேக்குமே கஷ்டம், நம்ம டேக்குமே கஷ்டம். இன்கேஸ் முடியாது அப்படின்ட்டாக்க நம்ம ஜேகே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எந்த முடிவு எடுத்தாலுமே நம்ம டேக்கும் சரி நம்ம ஜேகே நம்ம டேவுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு பெயின் வரதான் செய்யும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம டே வந்து அதே மாதிரி ஒரு மாதிரி நர்வஸில் வர்ற நம்ம ஜேகே அங்கேயே தான் அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சுகா வந்து ஜிம்மின் கூப்பிட்டு போயிட்டாரு. அண்ட் இப்போது அதே மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி நர்வஸில் தான் நடந்து போகிறாரு. ஜேகேவுமே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு அதே சந்தில் அதே மாதிரி வாலில் பின் பண்ண மாதிரி தான் நிற்க வைக்க நம்ம டேக்கு பதில் சொல்ல நம்ம டேக்கு வந்து பக்குங்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன முடிவு அது? அது இங்கே பாருங்க, இந்த மாதிரி மிரட்டுற வழியில் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி ஒத்துக்கல, நம்ம வந்து நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலவா? நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாக்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ சரி சரி சரி, உன் முடிவை சொல்லிட்டுல, என் முடிவு நான் பார்த்துக்கிறேன். என்ன முடிவு? பார்த்துக்கிறேன்ட்டல்ல, கிளம்பு. இல்லை இங்கே பாருங்க, ஏதாச்சும் நீங்கள் என்ன வார்த்தை வரலையா? நான் தூக்கிட்டு போகிறதா? கண்டிப்பாக நடக்கும் போ. ஐயோ நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான். ஓ இங்கே பாருங்க, நான் இங்கே பாரு, எங்கே பார்க்கணும்? எத்தனை தடவை சொல்கிறது உங்கள்கிட்ட? 1 மாதம் முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கோ. வாங்க, கையை கொடு. எதுக்கு கையை கொடுறா? பாரு எப்படி துடிக்குது எதையும். கேட்குதா உனக்கு? கேட்குதா? கேட்குது. இவ்வளோ வேகமாக துடிக்குதுல்ல, காரணம் என்ன தெரியுமா? நீ பக்கத்தில் இருக்க, உன் கை இதோ என் மேலே இருக்குது, அதனால தான். இதே மாதிரி தான் உன்னை நான் என்றைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தனோ அன்னையிலேருந்து இப்போ வரையும் இப்படி தான் துடிக்குது. அதுக்குன்னு எதனா பதில் சொல்லிட்டு போ. நான் என்ன பதில் சொல்லணும்? அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? இதோ பத்தியா நல்லா வேலை காட்டுற பிரிட்ஜில் வேலை போ. இங்கே பாருங்கள், நான் இதுவரையும் உங்ககிட்ட வந்து பேசுனதும் கிடையாது, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் தான் ஏதோ பார்த்துருக்கீங்க, லவ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்னவோ நான் வேலை காட்டுறேன் அப்படி இப்படிங்கிறீங்க. எங்கே பாருங்கள், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரி போ. வாடா போ, தூக்கலான்னு பார்த்துக்கோ, அந்த ஜேகே யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. தெனாவட்டில் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டாரு. அண்ட் இப்படியே போகுது, நாட்கள் நகருது. ஜேகே ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அண்ட் இப்படியே நாட்கள் நகருது. அண்ட் இப்போ பார்த்தா இப்படியே நாட்கள் 15 days கிட்ட போயிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம ஜிம்மின் தான் பட்டு வாடி, நம்ம வெளியே போகல, வாடின்னு. என்ன மாமா பைத்தியமாடா நீ, சாயந்தரம்டா, இப்போ இப்படி வெளியே போக முடியும்? வாடி எதானே சொல்லிட்டு வாடியா, எங்கள் மாமியார்கிட்ட வாடி அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம சுகாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மாமா ப்ளீஸ்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மூவி நைட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோமா, ப்ளீஸ்மா. மூவி நைட்டு? சுகா ஆர்டர்னா கொஞ்சம் நினச்சி இல்லைடா நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லம்மா, ப்ளீஸ்மா. சரி போ, பார்த்து பத்திரம். டேம்மா நீ பத்திரமா இருடா. டே தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ சுகா.
நான் பார்த்துக்கிறேம்மா. வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்ட்ரீட்டை கூட தாண்டல. அவ்வளோதான் நம்ம ஜிம்மின்னு வண்டியை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஐயோ என் பட்டு கூட நான் இன்றைக்கி வெளியே போகிறேன்ட்டு. அண்ட் அப்படியே வந்ததுமே இப்போது நம்ம சுகாட்டே 2 பேருமே தானே வர்றாங்க. இப்போ 2 பேரும் வந்து அங்கேயே நம்ம ஜிம்முக்கிட்ட தான் நிற்கிறாங்க. ஜிம்மினா இப்போ தான் நம்ம டேவை பக்கத்தில் பார்க்குறாரு. அண்ணா தம்பியா வெல்முஞ்சா? ஆ ஆ ஓ உனக்கு பேர் தெரியாதா? உன் பேர் வெல்முஞ்சி தானே அப்படின்னு நான் தான் வச்சுருக்கிறேன். வெள்ளமுஞ்சியா? என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது உங்களுக்கு? அடாடாடாடா என்ன பேசி ராங்க பேசிக்குது உந்து. என் பற்று பாரி எப்படி பொறுமையாக அடக்க ஒடுக்கமாக பேசுது. பேசும் இன்னும் வெள்ளமுஞ்சி அவளை பாரு. ஓ பச்சு என்ன இருந்தாலும் நீ தாண்டி என் பச்சு வாடி. இந்த வெள்ளமுஞ்சி பையனுக்கு வாய் பாரு. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை மூஞ்சியும் முகரியும் அது லாங்குவேஜும் அது ஸ்லாங்கு பாரு. பாரா பச்சு சொல்லியா அந்த வெள்ளமுஞ்சி பையன்கிட்ட இந்த பார் தம்பியா எங்கள் ஏரியாலே நம்மளுது தான் கெத்து பேசி நம்மளது டீசென்ட் பேசும் கூட. போய் பாரு இன்னும் ஏரியா புள்ளியிலெல்லாம் அவர்கள் எப்படி பேசுகிறாங்க, இந்த ஜிம்மின் பார்க்கு எப்படி பேசுகிறான்னு. போய் பார்ப்போ. நம்மளெலாம் என்னை பாட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் தனியாக கிளாஸ்க்கே போனேன். டீசெண்டாக எப்படி பேசுவது எப்படி அப்படின்னு அதெல்லாம் கற்றுன்னு வந்து என் பட்டமல்ல கரெக்ட் பண்ணேன். நிஜமாக சொல்கிறீங்க? அதில் போய் வா ஆள் போகிற அவனை பாரு. சுகா அது என்ன அவன் கூப்பிட்டு நீ போயிட்டு வண்டி வீடு உட்காந்துக்கிட்ட? நான் என்ன பண்ணேன்? ரிட்டர்ன் வீட்டுக்கும் போக முடியாது. என்னடா இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி அங்கே பாரு. எங்கே? பின்னாடி பாரு. பின்னாடி யாரு? ஐயோ இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்? அதுதான் என் மாப்பிள்ளை. போ என் மாப்பிள்ளைன்னு கூட்டின்னு போகிறேன்ட்டான். எங்கே? வீட்டுக்கு தான் போ அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வண்டி எடுத்துன்னு போயிட்டாரு. பத்ரம் அப்படின்ட்டு நம்ம சுகம் சொல்லிட்டு போக அவ்வளோதான் நம்ம உயிரே போயிடுச்சோ ஐயோ அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஜேக்கி தான் வண்டி வச்சு நின்றுட்டுருக்காரு முறுக்கிட்டு. லைக் அந்த ஸ்பீடெல்லாம் ரைஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. என்ன வர்ற மாதிரி உத்தியோகம் இல்லையா? வந்து உட்காருவா. இல்லை நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனேன்னு வை. இப்போ அதுக்கு 2 சேர்ந்து மாட்டோம் பரவாயில்லையா? வந்து உட்காருவா, பொத்திட்டு வந்து உட்காருவா. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உட்காருவாடா. பேச்சு அப்படின்ட்டு நம்ம டேவுமே போயிட்டு பின்னாடி ஏறி உட்காராரு. எப்படி உட்காருன்னே தெரியல. எப்படி பிடிக்க? எங்கள் கம்பி கூட இல்லை பிடிக்க. அதான் நான் இருக்கேனே பிடிச்சிக்கோ. உங்களை எப்படிங்க பிடிக்க? கையை கொடு. கையை கொடுறா அப்படின்னா இப்போ தான் நம்ம டே அப்படியே கையை கொடுக்குறாரு. லைக் இப்போது நம்ம ஜேக்குக்கு பின்னாடி தான் நம்ம டே உட்காந்துட்டு இருக்காரு. கையை கொடு அப்படின்றதுமே ஒரு கையை மட்டும் நீட்டுறாரு. இன்னொரு கையங்க நீத்தோ அப்படின்றதுமே 2 பக்கம் 2 கை நீட்டியிருப்பார். அந்த 2 கையுமே பிடிச்சி இழுத்து நம்ம ஜேக்கே டேவை அவர் ஹக் பண்ண மாதிரி அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிட்டாரு. இப்போது நம்ம டேவுடைய ஃபேஸு நல்லா ஜேக்கேவுடைய முதுகில் தான் பதிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ண நீ? இப்படி கட்டி பிடிச்சிக்கோ. கம்பி வேறு எதுக்கு பிடிக்க? அதான் மாமா இருக்கல, மாமனை பிடிச்சிக்கோ. நான் எதுக்கு ஒன்று கட்டி பிடிக்கணும்? அப்படியே ரோடு சரியில்லை இந்த ஏரியாவில் உனக்கே தெரியும். தப்பி தவறி ஸ்பீட் பிரேக்கில் போட்டேன்னு வை, பிரேக்கு முன்னாடி போய் விழக்கூடாதுனாக்கா கெட்டி பிடிச்சிக்க மாமனை அப்படின்ட்டு நம்ம ஜேக்கே அப்படியே ரைஸ் பண்ணிட்டு இருந்தார்ல. வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. வேகமாக போனதுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவியை இன்னும் சேர்த்து இறுக்கமாக ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏமோ மா என்னடா டே மகனே ஜேக்கே என்னடா இது? உன் மருமகனா? பார்க்க பிள்ளை லட்சணமாக தாண்டக்குது. எப்பா இருப்பா மாதிரியே வீட்டுக்கு வர இருப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஓடி போயிட்டு ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட இருப்பா மாதிரியே அப்புறம் புருஷன் பொண்டாட்டியே வீட்டுக்கு வரீங்க, ஆரத்தி கூட எடுக்கலன்னு எப்படி? புருஷன் பொண்டாட்டியா? ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் இல்லை, இவரெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? டேய் மகனே என்னடா இது? மா எடுமா நீ. அது ஏதோ யாருன்னே தெரியாதுன்னு இதோட புள்ள. மா எடுமா நீ. சரி சொல்கிறேன்னு எடுக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேருக்கு சோடியை நிற்க வச்சு ஆர்த்தியலுக்கு எடுத்துகிட்டு அந்த திலகம்லாம் வைப்பாங்கல்ல அதில் எடுத்து வச்சுட்டு வலது காலம் எடுத்து உள்ளே வைப்பா. ஐயோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இது கல்யாணம் ஆகிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது எனக்கு. ஐயோ ஆண்டிவா அப்படின்ட்டு நம்மகிட்டே
ஒரு மாதிரி இருக்காரு. அண்ட் இப்போ உள்ளே போகிறாரு. வீடெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி வீடு தான், ஆனாலுமே வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன வீடாக இருந்தாலும் அழகாக நீட்டாக செட் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஏய், ஆ உள்ளவா உள்ளவா, எதுக்கு? ஆ இழுத்து வச்சு கிஸ் அடிக்க. என்ன தெரில வாடா அப்படின்ட்டு புள்ள பிடிச்சி கை இழுத்துட்டு போக, அவ்வளோதான் டேக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ அடிச்சிருவானோ கிஸ்ஸுன்ட்டு அப்படியே உள்ளே போயிட்டு டே உட்கார்றதுக்கு நம்ம ஜெய்கே பாய் தான் விரிச்சு போடுறாரு. இங்கே பெட்டெல்லாம் இல்லை, படுத்துக்கோ கீழே. இங்கே பெட்டெல்லாம் இல்லை, பாயில் தான். ஓ ஓகே ஓகே உட்காரு. ஓகே தேங்க்யூ. உட்கார் அப்படின்ட்டு டே உட்காந்ததுமே நம்ம ஜெய்கே போயிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, இந்தா தண்ணி. தேங்க்யூ. குடி. குடிக்கிறேன். தேவுமே தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வீடு சுற்றி பார்க்குறாரு. லைக் அது ஜெய்கே அப்படி இருக்கும் தான். சின்ன பெட்ரூம் அழகாக இருக்குது, பெட்டெல்லாம் இல்லை, கீழே பாய் தான் விரிச்சு போட்டு தூங்குறாருல்ல, அந்த மாதிரி. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை. ஏன் ரூம் பிடிக்கலையா? இல்லை நல்லா தான் இருக்கு ரூம். உனக்கு என்ன பெட்டில் தூங்கி பழக்கம் இல்லை? ஆமாம் சரி பரவாயில்ல, இங்கெல்லாம் பெட்டு இல்லை, இப்படி தான் பாய் வச்சு படுப்பேன். உனக்கு இஷ்டம்தான் நீ பாயில் படு, இல்லையா மாமா மேலே படுத்துக்கோ. மாமனி உனக்கு பெட் ஆகுறேன், நாற்றுக்கு நான் இருக்கும்போது உனக்கு தனி பெட்டு வேறு. என்ன பெட்டா? ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு பெட்டாக இருக்கிறேன் இல்லையா? பொசிஷன் மாற்றிக்கின்னு நீ எனக்கு பெட்டாரு, நீ கீழே படுத்துக்கோ, உம்பால் நான் படுத்துக்கிறேன். என்ன குறுமோ எங்கது அப்படின்ட்டு தேடுறாரு. என்ன தேடுற? உன் மண்டியை பொழக்க ஆளை பாரு, மூஞ்சி முகரையும். ஆமாம் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கேக்கு சிரிப்பாக வருது. நம்ம டேவோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே தான் போகுது. டைமு ஒரு மாதிரி சூடாக இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம டே வந்து ஏசி ரூமில் அந்த மாதிரி இருந்துருப்பாரா, இங்கே வந்து ஃபேன் தான் இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் வெளியில் வாக் போகலாமா? சரிவா அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நடந்து போயிட்டுருக்க இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. லைக் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரமே நடந்து போயிருந்துருப்பாங்க. இப்போ யாரும் இல்லாத இடத்துல தான் லைக் 1-2 வீடு இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ரோடு ஓரத்தில் தான். அப்படியே நம்ம டேவை இங்கே நில்லை, கொஞ்சம் ஃபோன் வந்திருக்கு பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே போயிட்டு, அவருக்கு ஏதோ கொஞ்சம் வேலை விஷயம் போல் அதுதான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அந்த இடத்துக்கு ஒரு 2-3 பேர் குடிச்சிட்டு வர, இப்போ அந்த ரோடில் நடந்து போவாங்க இல்லையா குடிச்சிட்டு, அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. டே வந்து புள்ள பொதுக்குன்னு புள்ள தனியாக நின்றுட்டுருக்கு, முட்டையாக முழிச்சிக்கின்னு. அதை பார்த்ததுமே அதுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே டேவை வந்து வம்பிழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த பேசுவாங்கள்ல, டீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் அதுங்க வந்து பேச ஆரம்பிக்க டேக்கு வந்து கண்ணே கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இருக்கிறது 3 பேர், ஒரு மாதிரி 2 சைடில் பிளாக் பண்ணிட்டு ஒருத்தரை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்னது எந்த பக்கம் போகிறது அப்படின்ட்டு டேக்கு சுத்தமாக தெரியல, பயம் ஆயிடுச்சு, அளவே ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்போ தான் ஜேகேவுமே ஃபோன் காலில் பேசிட்டு திரும்பி பார்க்க, அங்கே வந்து நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி வம்பு இழுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. அப்படியே வராரு கையெல்லாம் முறுக்கிட்டு. அது நம்ம ஜேகே லுங்கி மேலே ஒரு வந்து டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருக்காரு. அப்படியே அந்த லுங்கியெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு அந்த பேசிகிட்டு இருக்கான்ல அவன் வாயில் தான் உருளுது ஒரு பஞ்சு. செம்ம அடிக்கிற அடியில் லைக் ஒரு கான்ஷியஸை இழந்துருவாங்கள்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டாரு நம்ம ஜேகே. ஒரு மாதிரி செம்மையாக அடிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ கோவம் வந்துருச்சு நம்ம ஜேகேக்கு. நம்ம டே அழுவுறதை பார்த்ததுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு, செம்மடியாக டென்ஷன் ஆகிட்டாரு. அண்ட் இப்போது அப்படியே திரும்பி டேவை பார்க்க, நீ ஓகே தானே? ஓகே தான் அப்படின்ட்டு நம்ம டே ஒரு மாதிரி லைக் இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்திருப்பார், இப்போ ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாரு, கொஞ்சம் பயந்துட்டாரு. சரி வா போகலாம். தேங்க்யூ. எதுக்கு? இல்லை இப்போ வந்து ஹெல்ப் பண்ணிங்கள, என் பொண்டாட்டிக்கிட்டே அவன் பஸ்னால இப்படி தான் புரிஞ்சுதா, வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போக, இப்போது நம்ம ஜேகே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருல்ல, ஜேகேவுடைய கையை நம்ம டே ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஹோல்ட் பண்ணுறாரு நம்ம ஜேகே கையை. ஜேகேக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அப்படியே கீழே பார்க்க டே வந்து இவ்வளோ நேரம் கையை ஹோல்ட் பண்ணாதவர் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னதுமே இப்போ நம்ம ஜேகேக்கு சிரிப்பாக வருது. லைக் லைட்டாக ஒரு ஸ்மைல். இப்படி தான் போல் மொதல் மாதிரியே கையை பிடிச்சிருக்கான்.
நல்லா தான் இருக்குது கூட அப்படின்ட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறாரு. இப்போ அந்த டென்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம டே கையை பிடிச்சதுமே அவர் காம் ஆகிட்டார். மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. லைக் நம்ம டே ஜேக்கியோட பெட்ரூமில் தூங்கியிருப்பார். அந்த பாய் மேலே தான் படுத்து இருந்திருப்பார். நம்ம டேக்கு சுத்தமாக தூக்கமே வரல. தூக்கம் வர வரையுமே நம்ம ஜேக்கே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இது அதுன்னுட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்ம டேக்கு நம்ம ஜேக்கே மேலே ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஃபீலிங்ஸா அப்படின்னா தெரில, பட் சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காருல, அதனாலேயே நம்ம டேக்கு ஒரு மாதிரி நம்ம ஜேக்கே பேசுகிறத பொறுமையாக அவர் பதில் எதுவும் பேசலை, கோவப்படல, பொறுமையாக அப்படியே லிசன் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் அப்படியா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலு. அது அப்படியே லைக் நம்ம ஜெக்கியோடைய ஃபேஸை பார்த்துக்கிட்டே அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம டேவுமே தூங்கிட்டாரு. டே தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஜேக்கே பார்க்குறாரு. மஸ்கிட்டோஸ் எல்லாம் இருக்குது, கொசுவத்தி இல்லை, காயில் காலி. அண்ட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே எடுக்கிறாரு விசிறி. ஏன்னா ஃபேன் காற்றுல கொசு போகலை. அப்படியே விசிறி எடுக்கிறாரு. கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். விசிறி எடுத்து அப்படியே வீசிக்கிட்டு ஃபோன் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விசிறி எடுத்து விசிறிக்கிட்டு அப்படியே மஸ்கிட்டோஸ்லாம் வந்து அதை அப்படியே அடித்து சாவடிச்சிட்டு அப்படியே நம்ம டேக்கு தான் விசிறி விட்ட மாதிரியே நம்ம ஜேக்கே உட்காந்த மாதிரியே தூங்குறாரு. லைக் பக்கத்தில் நம்ம டே பக்கத்தில் படுக்கலை, உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு அந்த சோவத்துக்கு சாஞ்ச மாதிரி. அண்ட் அப்படியே மார்னிங்காக ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டே தான் எந்திரிச்சு பார்க்குறாரு. நம்ம டே எந்திரிச்சு அப்படியே பார்க்குறாரு ரூமை சுற்றி. பக்கத்தில் பார்த்தா சோவத்துக்கு சாஞ்சு உட்காந்த மாதிரி நம்ம ஜேக்கே தூங்கிட்டு இருக்காரு. ஜேக்கே கையில் அந்த விசிறி இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்ம டேக்குமே புரியுது. ஓகே, அப்போ இவன் தூங்கலையா நைட்டு ஃபுல்லாக? விசிறி வச்சு விசிறிக்கிட்டா இருந்தான். அப்படியே ஆமாம், கரண்ட் இல்லை. ஐயோயோ, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்? உண்மையிலே லவ் பண்ணுவானோ? பார்க்க நல்லா தான் இருக்கான். அவனை வாயை திறந்தாதான் அப்பா அந்த ஸ்லாங் இருக்கே, அதுக்கே அவனுக்கு வாய் மேலே போடலான்னு வருது. அவன் ஸ்லாங்கும் அவன் லாங்குவேஜும் மூஞ்சியை பாரு, நல்லா பண்ணி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேக்கே கண்ணு முழிக்கிறாருன்னதுமே டே கண்ணை முடிக்கிட்டாரு. அப்படியே தூங்குற மாதிரி ஒரே ஆக்டிங் தான். பா என்ன வலி இடுப்பு அப்படின்னு நம்ம ஜேக்கே பார்த்துட்டு கீழே பார்க்குறாரு. ஐயோயோ, என் பொண்டாட்டின்னு தூங்கிட்டு இருக்காளா? சரி சரி, தூங்கட்டும். காலையிலே தூங்கும்போது கூட அழகாக்குறாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் அவன் மூஞ்சில் தான். எனக்கு என்னவோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் நைட் முடிச்சுட்டு பொண்டாட்டி மூஞ்சில் முழிப்புமே அப்படிக்குது. அப்படி தான் இருக்குது. நேற்று கல்யாணம் நைட்டு ஃபஸ்ட் நைட்டு முடிச்சுட்டு தான் மேட்ரு முடிச்சுட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சின்னு தூங்கி அவன் மூஞ்சிலே முழுற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி ஒரு கிக்கு. என்றைக்கு கல்யாணம் நடக்கிறது, என்றைக்கு என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி தூங்குறது, நாளுக்கு இது போல் குத்து வைக்கல எனக்கு. நான் மச்சான் தான் பாவம் குத்து வச்சு நாட்டுக்குது, வாழ்ட்டோம் அப்படின்னு நம்ம ஜெக்கி எழுந்திருச்சு. அவர் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டார். இந்த பக்கம் நம்ம டேவா முழிச்சிட்டு தானே இருந்திருப்பாரு. என்ன கல்யாணம் முடிச்சு ஃபஸ்ட் நைட்டு மேட்ரு முடிச்சா கொருமோ? ஐயோ, இவன் புத்தி என்ன இப்படியெல்லாம் யோசிக்குது. கொஞ்சம் விட்டால் முடிச்சிருவோம் போலிய மேட்டர் இங்கேயே. டே உஷாராக இருந்துக்கோ, இவன் சரியான காஞ்சி பிடிச்சவன் போல, நம்மளுக்கு செட் ஆகாது போல். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஏன்னா டேக்குமே நம்ம ஜெய்க்கவே இப்போ ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்படியே நம்ம சுகாவுமே வந்திருப்பாரு. அப்புறமா சுகா டே 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாட்கள் நகருது. இப்போ நம்ம டே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 days தான் இருக்குது. அண்ட் இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம ஜெய்க்கே அதே மாதிரி தான் நம்ம டேவை பண்டாட்டே ஜிலேபி கிக்கு அப்படி இப்படின்ட்டு பட்டு சாராயம் வரதில்ல அப்படி இப்படின்ட்டு நம்ம ஜேகே நம்ம டேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கு என்ன நிக்நேம் வருதோ, அவருக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ நம்ம டேவை அந்த மாதிரி கூப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் இந்த நேமில் உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? இல்லை நம்ம டேக்கு புதுசாக ஏதாச்சும் நேம் வைக்கணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நேம் வைக்கலான்ட்டு, ஓகே? அண்ட் இந்த மாதிரி நம்ம ஜேக்கே கூப்பிட்டுக்கிட்டு போகிறது, பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, டீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து நம்ம டேக்குமே நம்ம ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இப்போது நம்ம டேக்கு ஜேகே விட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு மனசு இல்லை, லைஃப் லாங் அவர் கூட வாழணும் அப்படின்ட்டு நம்ம டே ஆசைப்படுறாரு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம ஜேகேவுமே இப்போது இன்னும் 2-3 டேஸில் அவர் கிளம்பணும் ஊருக்கு. பட் இங்கேருந்து போக மனசில்ல. வீட்டில் சொன்னால் சம்மதிப்பாங்களா அப்படின்ட்டுமே அவங்களுக்கும் தெரியல. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அண்ட் இப்போது
இப்போ சுகாவும் நம்ம டேவும் தான் அப்படியே நடந்து போகிறாங்க கிளாஸுக்கு தான். இப்போது நம்ம ஜிமின் வந்து எப்பயும் போல் அந்த சந்துக்கு கொண்டு போக இந்த ஆட்டு சந்துக்கு நம்ம ஜெய்கே. ஓய், ம், என்னாடி ஒரு மார்க்கமாக இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன் ஏன் என்னாச்சு வாய்ஸ்க்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வேற என்ன? பயமாக இருக்குது. எதுக்கு? அது என்ன? அது சொல்ல என்ன விஷயம்? உங்களை விட்டு போயிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன புரியல, தெளிவாக சொல்லு. உங்களை விட்டுட்டு போயிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன விட்டுட்டு போயிடுவேன்டா? ம், மறுபடியும் தெளிவா இன்னொரு தடவை தெளிவாக சொல்லு. நீ ஏதோ சொல்ல வர, எனக்கு அது ஏதோ வேறு மாதிரி புரியுது. தெளிவாக சொல்லு. ஆமாம், இவனுக்கு டைரெக்டாக சொல்லிட்டா மட்டும் இல்லை, புரிஞ்சிடும் பாரு. அதெல்லாம் அவனும் எல்லாம் சொல்லணும், எதுவும் புரிஞ்சுக்க மாட்டான். ஆளை பாரு, அவனை பாரு. ஏய் என்ன பண்ணுற நீ? ஏன் காட்டி கூட பிடிக்கக்கூடாதா? உங்களை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? இப்போ நீ ஏதோ சொல்ல வர்ற, எனக்கு தான் ஏதோ வேறு மாதிரி புரியுது. தெளிவாக சொல்லு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா டே வந்து பயமாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பார்ல. எதுக்குனாக்க நம்ம ஜேகேவை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ட்டு நம்ம டேக்கு பயம். அண்ட் அதுதான் சொல்கிறாரு, எனக்கு உங்களை விட்டு போயிடணும்னு பயமாக இருக்குன்ட்டு. பட் ஜேகேக்கு தான் எதேதோ தோணுது. லைக் அந்த மீனிங்கில் தான் அவருக்கும் தோணுது. ஒரு வேளை நம்ம டே வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு வேறு ஏதோ பிரச்சனையாக இருந்துட்டு இவர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் நம்ம ஜேகே மறுபடியும் என்ன மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே போயிட்டு ஹக் பண்ண, என்ன பண்ணுற அப்படின்னாக்க டே மட்டும் என்னத்தை சொல்லும் புள்ள பாவம். அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்க நம்ம ஜேகே வந்து ஹக் பண்ணலை. அவர் வந்து 2 கையும் மேலே தூக்கிட்டாரு. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. ஆமாம், இவ்வளோ சொல்லியே புரியல, இதில் தெளிவாக சொல்லிட்ட மட்டும் உனக்கு புரிஞ்சிட போகுது. மூஞ்சியை பாரு, நல்லா பன்னி மாதிரி வச்சுக்கிட்டு. ஆளு அவனும் நல்லா டைரெக்டாக சொல்லிட்ட மட்டும் எல்லாம் புரிஞ்சிடும். ஆளை பாரு, அவனை பாரு. இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், இதுவே உனக்கு புரியலையா? இது டைரெக்டாக வரேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்ன? இவ்வளோ தெளிவாக சொல்கிறான், இவனுக்கு புரியுதா பாரு. ஒரு வேளை மரமண்டியாக இருக்குமோ? ஒரு வேளை அந்த மாதிரி விஷயத்தில் இவன் வீக்காக இருக்குமோ? இல்லையே, அன்னைக்கு கூட ஃபோர்ஸ் பண்ணி தானே கிஸ் பண்ணான். ஒரு வேலை இருந்தாலே இருக்கலாம், நம்ப முடியாது யார் எப்படின்னுட்டு. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் நிறைய இருக்குது, சொல்லவா? சரி சொல்லு. ஆமாம், சொல்லிட்டா மட்டும் கிழிச்சிடுவான். என்ன? ஒன்றும் இல்லை, சொல்லு. சரி, என்ன என்கிட்ட பிடிக்கல உனக்கு சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். ஓ, மாற்றிப்பியா? மாற்றிக்கிறேன். சரி, லிஸ்ட்டு போடுறேன், நோட் பண்ணிக்கோ. என்ன லிஸ்ட்டா? அவ்வளோ விஷயமா இருக்குது உங்களுக்கு பிடிக்காது? கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பண்ணுறேன் சொல்லு. ஃபஸ்ட்டு இதோ இந்த மாதிரி டிஷர்ட்டு, கீழே இந்த மாதிரி வீட்லேயே சுற்றுற மாதிரி லுங்கி, இது வெளில போட்டு சுற்றாத. பார்க்க டீசெண்டாக இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோ. அப்புறம் உன் ஸ்லாங் இருக்குல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அது கொஞ்சம் மாற்றிக்கோ. என் ஸ்லாங் ஒன்று புரியல. இந்த பிடிக்கல அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது. புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே எனக்கு பிடிக்கல. ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருப்பல்ல, வேலைக்கு போகாமல். அது அப்புறம் இப்போ பாரு, என்ன பொண்டாட்டி ஏதோ சொல்லுவேன் இன்னொன்று. கிக்கு, பட்டை சராயம், பட்டை ஜிலேபி, இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு கூப்பிடுவல்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பேர் வச்சு கூப்பிட்றது பிடிக்காது. அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணுவல்ல, அது எனக்கு பிடிக்காது. அடுத்து நீ என்ன லவ் பண்ணுறன்னு சொன்னல, அதுவும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் அவ்வளோதான். பிடிக்காத லிஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ பிடிச்ச லிஸ்ட்டு சொல்லவா? ஓ, அது வர இருக்கா? இருக்கு சொல்கிறேன், அதையும் ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கோ. சரி சொல்லு.
ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். எது? இதுதான் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெக்கியுடைய ஹார்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. இதுதான் எனக்கு பிடிக்கும்னுட்டு. லைக் புரியல, தெளிவாக சொல்லு. எனக்கு உன்னோட ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். ஹார்ட்டா? ஹார்ட்டில் என்ன ஆகுது? ஏன் அதான் வேணுமா உனக்கு? எடுத்து விட்டுருவா வெளியே? ஐயா, அது கேட்கலண்ணா. பின்னென்ன? அதாவது உனக்கு நல்ல மனசு இருக்கு இல்லையா, அந்த நல்ல மனசு எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். ஓ, நல்ல மனசு எனக்கு. வேற யாருக்கு? எதை வச்சு சொல்கிறேன் எனக்கு நல்ல மனசுன்னு? இது வச்சிங்கனாக்கா இதோ சொல்கிறேன்ல, அதுதான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன்ல ஒவ்வொன்றா. நீ பொத்திக்கிட்டு கேளு. சரி சரி, நான் போத்திட்டு கேட்குறேன், நீ சொல்லு. உன் ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நீ என்னை கேர் பண்ணுறல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவல்ல, நான் அகாடமி போனேன் அங்கேயும். இதோ இந்த மாதிரி ஷாப்புக்கு போனால் பின்னாடியே, மறுபடியும் வீட்டுக்கு வந்தா வீடு வரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, வேறு யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா, என்கிட்ட பேசுகிறாங்களா, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்கள பிடிச்சி அடிச்சுக்கிட்டு, இப்போ பாரு உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு டீஸ் பண்ணுறதெல்லாம் நீ வந்து தட்டி கேட்பில்ல, அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அது அப்புறம் எப்போவும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நானாக தானே இருக்கு. அது அடுத்து எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கல்ல, அது எனக்காக நீ அன்னைக்கு நைட்டு கூட எனக்காக சண்டை போட்டியே, அது. அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ஃபேன் பவர் கட் அப்படின்ட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக விசிறிட்டு இருந்தியே, ஒரு கொசு கடிக்காம, அது. அப்புறம் இந்த பன்னி ஃபேஸ், இந்த பன்னி ஸ்மைலு, இந்த முட்டை கண்ணு உருட்டி பார்க்குறிய மிரட்டுற மாதிரி, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு நம்மகிட்டே வந்து சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கோடைய சீக்ஸை பிடிச்சி 2 பக்கமும் கீழே வலிக்குது. வலிக்க தான் செய்யும், பிடிச்சிக்கலன்னா வலிக்க தான் செய்யும். சரி பரவாயில்ல, இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ மொத்தல எதுவும் சொல்லு. அதான் இப்போ தெளிவாக சொன்னனே. சொன்னேன் இதை பிடிச்சிருக்கு, நான் பிடிக்கலன்னு. இப்போ ஃபைனலாக நீ என்ன சொல்ல வர? நீ லவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலண்ணா தெளிவாக சொல்கிற பழக்கம் எவனுக்குமே இல்லை. எல்லாம் குட்டியை குழப்பறதுல தான் இருக்குதுங்க. என்ன நான் குட்டியை குழப்புறேன்னா? பின்ன தெளிவாக இருந்தேன், கண்டிப்பாக அவன் என்னை லவ் பண்ணுவான்ட்டு. இப்போ நீ இதை பிடிச்சினுக்குதுன்னு ஏதோ சொல்கிற, பிடிச்சின்னு இல்லை நீ ஏதோ சொல்கிற, இதில் நான் எடுத்துக்கிறது மனசுக்கு? பிடிச்சினுக்குதுன்னு எடுத்துக்குவா, பிடிக்கலன்னு எடுத்துக்குவா? இங்கே பாரு, பிடிச்சினுக்குதான் பிடிச்சின்னு மூஞ்சி முன்னாடி சொல்லிடு. பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கலான்னு ஏதாவது மறுபடியும் திருப்பின்னு சொல்லிட்டேன்னு வை. பிடிச்சினுக்குதுன்னா வரணும் வாயில், பிடிக்கலான்னு வந்துச்சுன்னு வை. இங்கே பாரு, இந்த ஜெயிக்கவே இன்றைக்கி தான் நீ பார்க்குறது லாஸ்ட்டாக இருக்கும், உசுரோடவே இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. ஏய், என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க நீ? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இங்கே பார், நீ ஏதோ இந்த மண்டையை குழப்புற. எனக்கு ஏதோ ஒரு வேறு மாதிரிலாம் தோணுது. என்ன தோணுது? ஏதோ தோணுது, தெளிவாக சொல்லு. என்ன தோணுது? கட்டி பிடிக்கணுன்ட்டா? அன்னைக்கு பண்ணியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக சீக்ஸை பிடிச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லி கிஸ் பண்ணியே, அப்படியா? இல்லை, அன்னைக்கு மார்னிங் சொன்னியே உங்கள் வீட்டில் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு மேட்ரு முடிச்சுட்டு தூங்கி எழுற மாதிரி, அப்படியா? அப்படி பண்ணுவியா? இல்லை அப்படி தோணுதா சொல்லு. ஏய், என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிற நீ? ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணுறல. என்ன அன்றைக்கி நான் தூங்கிட்டு இருந்தால் நினச்சிட்டு இருந்தியோ? அப்போ தான் நான் எந்திரிச்சேன். நீ எந்திரிக்கிறியே அப்படின்ட்டு நான் கண்ணை மூடிட்டேன். பார்த்தா அப்போ தானே தெரியுது உன் லட்சணம் எல்லாம் சரியான காஜு பிடிச்சவனா இருக்க போல். என்ன காஜு? ஆமாம், நீ காஜி தான்.
என்னை பார்த்தா காஜ் மாதிரி தருதா? கண்டிப்பாக பட்டு பொட்டும் பக்காவாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் டேவே நீ வந்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணியாமே. சுகா சொன்னான் ஜிம்முன்னு சொன்னான்ட்டு. என்ன ஆ என்ன என்ன என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் டேவே உனக்கு மூட் ஆயிடுச்சாமே? இல்லையே. ஆ இல்லையேன்ட்டா மட்டும் அது இல்லைன்னு ஆகிடும் பாரு. மூணையிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடிட்டியாமே. 2 பக்கெட் தண்ணி குளிச்சியாமே பச்சை தண்ணியில். உங்கள் அம்மா ஜிம்மிக்கிட்ட சொல்லி ஜிம்முன்னு சுகா கிட்ட சொல்லி சுகா என்கிட்ட சொன்னான். செம்ம காமெடி. என்ன அது? அது அப்படி இல்லை, சும்மா தான். சும்மா தான், மூஞ்சியை பாரு நல்லா காஞ்சி பிடிச்சவனாட்டு. ஏய் காஜி காஜின்னா அந்த காஜி தண்டப்பட காஜி. இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ஏதோ ஏறுது. என்ன பண்ணுவ? அதான் ஹக் பண்ணுவியா, கிஸ்ஸா இல்லை மேட்ரா? பேசுகிறவோ அப்படியே. சொல்லு சொல்லு, பேசுகிற வாய் அப்படியே. சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். பரவாயில்ல சொல்லு. கடிச்சு வச்சுருவேன். அதுவெல்லாம் இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன போடா காஜி, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு அந்த பக்கம் அங்கேருந்து போகிறாரு. ஏய் என்ன சொன்ன, தெளிவாக சொல்லிட்டு போ. போடா காஜி, நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம்னா மக்கு மக்கு. ஒழுங்கா ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டில் கேளு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப் லாங் ஒன்றாவே இருக்கலாம். அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா? இவ்வளோ நேரம் நான் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்டைரக்டாக சொல்லிட்டேன், இன்னும் டைரெக்டாக சொல்லுமா? சரி ஓகே. டே காஜி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். ஏமாற்றிட்டு போகணும்னு நினச்சோன்னு பை, இவ்வளோதான், நீ செத்த அப்படின்னு நம்ம டே வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு போக, நம்ம ஜேகேக்கெல்லாம் அவ்வளோதான், ஆனந்த தாண்டவன் தான் பிள்ளைக்கு. கையில் பிடிக்க அவளை இப்போ வேலைக்கு போ, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு வர சொல்லிட்டாரா நம்ம டே. அவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு டே யோசிச்சுட்டு இருக்காரு. லைக் ஜேகே ஏற்கனவே நல்லா படிச்சிருக்காரு. ஜேகே சும்மெல்லாம் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இப்போ வேலை கிடைக்கணும்ல, அந்த மாதிரி வேலை தான் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ நம்ம ஜேகேக்கும் சரி ஜிமினுக்கும் 2 பேருக்கும் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது. அண்ட் இப்போது வேலை கிடச்சிச்சு இல்லையா, கொஞ்சம் நம்ம டே சொன்னார்ல பிடிச்ச லிஸ்ட்டு பிடிக்காத லிஸ்ட்டுன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறணும்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் மாறிட்டுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம டேவுமே ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருந்திருப்பாரு. அண்ட் ஜேகேவும் டேவும் ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு லைக் டேஸ் வந்து அப்படியே நல்லா போகுது. இந்த பக்கம் நம்ம ஜேகேவுமே டேக்காக இது எல்லாமே செய்யணும், நம்மளை நம்பி அங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. இந்த 2 இயர்ஸில் நம்ம டேவுமே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ 3rd இயர்க்குள்ளே போகிறாரு. அண்ட் இந்த டைமில் தான் நம்ம ஜேகே டைரெக்டாக இப்போ டேவுடைய வீட்டுக்கு தான் வராரு. டே அட்ரஸ்லாம் சொல்லிட்டு இருப்பார். டேவுடைய வீட்டுக்கு தான் வந்து மாப்பிள்ளை கேட்க டேவுடைய அப்பாவெல்லாம் பார்க்குறாரு. என்ன இந்த பையன் லோக்கலாகிறானியே அப்படின்ட்டு அப்பா இருப்பா அந்த பின்னாடி திரும்பி பார்க்க ஜிம்மின்னு. இவன் அதுக்கு மேலே லோக்கலாகிறானே, ஆளின் நட உட பாவனை அதில் கண்ணு முழிக்குது பாரு. அது பின்னாடி இருக்கிற பையனுக்கு கண்ணு முழி சரியில்லை, திட்டு முழியாகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேவுடைய அப்பான்னு நினச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்க சுகாவுடைய பேரண்ட்டு. என்ன சுகாவுமே வீட்டில் சொல்லி அவங்க மேரேஜுக்கு போய் வாங்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருந்திருப்பாங்க. ஜிம்மினா ஏதோ அந்த பையனா, ஐயோ வேண்டாம் அந்த பையன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பட் லாஸ்ட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க நம்ம சுகா வீட்டில். இந்த பக்கம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம டேவுடைய வீடு தானே. ஜேகேவுடைய அம்மா டே வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்களா, அப்போவே சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு இந்த பையன் ஒத்து வருமாடா, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க நம்மளுக்கு கொடுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேகே தான் மனசு விட்டுறாது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இப்போது வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னதுமே ஜேகே எல்லாருமே சுகா ஃபேமிலி இருக்குது, ஜேகே ஃபேமிலி இருக்குது, எல்லாமே போயிட்டு கேட்க அவங்க அப்பாவா என்ன வேலை இப்போ பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம ஜேகேவுமே தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல, வேலை இன்னும் நல்ல வேலை தான், ஆனால் என் பையனை நல்லா பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஆளே மார்க்கமாக இருக்கிறீங்களேப்பா, என் மகனை நல்லா பார்த்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு செம்மையாக காண்டது. ஏன்னா
மார்க்கமாக இருக்குமா? அப்படி தான் இருக்கும் அங்கிள், மார்க்கமாக தான் இருக்கும். என்னென்னு அப்படி தான் சுற்றி இருந்தோம், அந்த மாதிரி தெருவில் தான் இருக்கிறோம். ஆள் வேணா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரிகளாம், ஆனால் மனசு ரொம்ப சுத்தம். அதுவும் பிடிச்ச பிள்ளைக்கே பிடிச்ச பையனுக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா அவள் தான் எவனா அந்த முடிச்சுட்டு போயிடுவான். தப்பி தவறி இப்போது நீங்கள் வந்து கொடுக்குறதில்ல அப்படி இப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் என் பொண்டாட்டி தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவேன். அதனால நீங்கள் ஊன்னு சொன்னாலும் சரி, ஊன்னு சொன்னாலும் சரி, கல்யாணம் கன்ஃபார்மு. மெய்யாலுமே நம்ம பிள்ளை தூக்கின்னு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி டேவோடி அப்பாலாம் ஜர்க் விட்டாரு. என்ன அங்கிள் ஜர்க் ஆகுதோ? ஆகும், அப்படி தான் ஆகும். என்ன ஃபஸ்ட்டு இப்படி பார்க்குறீங்களா எங்களை, அதனால இப்படி தான் ஆகும். போக போக செட் ஆயிரும். பழகிக்குவி போக போக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஜெயிக்க சொல்லிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டேக்கெல்லாம் அதை கேட்டு என்ன பேசிகிட்டு இருக்கான் இவன், கல்யாணத்துக்கு ஒத்துக்கமாக போயிடுவாங்களோ? அதான் சொல்கிறானே தெளிவா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனாக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவன்ட்டு. இனிமேலே ஒத்துக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம், வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம டே நினச்சிட்டு இருக்காரு உள்ளே இருந்துட்டு. அதே மாதிரி டேவுடைய வீட்லேயே ஒத்துக்கிட்டாங்க. பல பாடுகள், பல பிரச்சனைகள். இதில் வந்து நாரதரே வேணாண்டா, நான் தானே நாரதங்கிற மாதிரி அங்குள் எப்படி உள்ளீர் அப்படி இப்படின்னுட்டு நம்ம ஜிம்மின்னு வேறு. அண்ட் ஃபைனலாக டேகுக்கு ஆன்மெண்ட் 2 பேருக்குமே ஒரே சர்ச்சில் தான் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு. அண்ட் ஃபைனலாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு இந்த கப்பலில் ஃபோட்டோ எடுப்பாங்களே, அந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் நம்ம டே சொல்கிறாரு, ஏய் காஜி. என்ன காஜியா? ஏய் இன்னும் பேசிகிட்டு இருக்க நீ புருஷனை பார்த்து? புருஷன்னா நீனு காஜி இல்லாமல் போயிடுவேண்ணா? என்ன பட்ட சாராயம்? இந்த துணியில் கூட பார்க்க நல்லா தான் கிக்காக இருக்கிற. இருப்பேன் கிக்காக இருப்பேன். ஆளை பாரு காஜி பிடிச்சவன. சரி காஜி தான், அது இன்றைக்கி நைட்டுக்கு தெரியுமே. நீ சரியான காஜி, பார்த்த ஃபஸ்ட் டேவே மூடிட்ட அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே அங்கே டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பச்சோ நம்மளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டிப்பிடிக்க, மாமா என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கு, ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன், அடிப்பிடித்த மாதிரி ஒரு புகைப்பண்ணி பாச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டிப்பிடிக்க, அந்த ஃபோட்டோகிராஃபராக இதான் சான்ஸ்ன்னு நல்லா வலிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் இதே மாதிரி 2 கப்பலில் ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே என் பண்ணுறேன்டா, எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்து இதில் நிறைய வேர்ட்ஸ் நான் பேசியிருப்பேன், அதை ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் பேசணும்னா அப்படின்ட்டு எனக்கு பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த லோக்கல் மாதிரி ஒரு வீடியோ ஜஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு. ஓகே, எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு டேக்கு ஜெக்கிக்கு, நம்ம ஜெக்கிக்கு வேண்டாம், டேக்கும் சுகாக்கும் நம்ம ஏதாச்சும் நிக்நேம் வைக்கலாமான்ட்டு யோசிச்சு நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் வரல, அடுத்த வீடியோ வராது, ஒரு வாரம் 10 நாளானாலும் சரி, ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர்.